பலம். ஹரஹர பார்வதி பதே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொழியான திருமேனி உமிழ்ந்தன மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழுமரவாமல் அழியாழும் மலர் தூவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து அப்பர் அருள்நெறி மன்றம் வாயிலாக நமக்கெல்லாம் ஞான சிந்தனைகள், அதாவது திருமுறைகளின் பொருளை அருமையாக உணர்வதற்கு இந்த அருமையான ஏற்பாடை செய்திருப்பதற்கு திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அவர்களுடைய பொற்பாதம் பணிந்து இன்றைய நல்ல நாளிலே அடியேனுக்கு திரு ஞானசம்பந்த பெருமானாரால் அருளப்பட்ட 2ஆம் திருமுறையில் அமைந்து உள்ள திருக்குடவாயில் என்ற தலத்திலே அருளி செய்த அற்புதமான ஒரு பதிகத்தினுடைய பொருளை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் கூட்டியமைக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு, திருக்குடவாயில் ஒரு அருமையான ஒரு தலம், அதாவது காவிரி தென்கரையில் அமைந்து உள்ள 94வது தலமாக இது அமைந்து உள்ளது. குடவாயில் இது ஒரு காரண பெயராகவும் அமைந்துள்ளது. குடத்தின் வாயில் வெளிப்பட்டு அந்த முனிவர் திருந பிந்து முனிவர் அவருக்கு அருள் பாலித்ததால், குடத்தின் வாயில் வெளிப்பட்டு அவருடைய நோய் தீர்த்ததால், குட்ட நோய் என்று சொல்லக்கூடிய அந்த நோயை தீர்த்து அருள் பாலித்ததால் இந்த தலத்திற்கு குடவாயில் என்ற காரண பெயராக வந்தது என்று சொல்வார்கள். அற்புதமான ஒரு தலம். இந்த தலத்திலே இருக்கும் இறைவன் எம்பெருமான் கோணேஸ்வர பிரானாக இருந்து அருள் பாலிக்கிறார். அம்மை பெரிய நாயகியாக இருந்து அருள் பாலிக்கிறார். இங்கே கருடன் வந்து பூஜித்து அவருடைய தாய்க்கு ஏற்பட்ட துன்பத்தை நீக்கும் வண்ணமாக அமுதம் பெற்று தானும் தன்னுடைய தாயும் சாபம் நீங்க பெற்று ஒரு தலமாகவும் இது அமைந்துள்ளது. அதனால அந்த காரணத்தினால இந்த மதில் சுவர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கருடனுடைய உருவங்களும் அங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஞானசம்பந்த பெருமான் மாத்திரம் இங்கே பாடியிருக்கிறார். 2 பதிகங்களை கொடுத்திருக்கிறார். இது ஒரு மாடக்கோயில். கொச்சங்கச்சோழனால் கட்டப்பட்ட ஒரு மாடக்கோயில் அமைப்பிலே இது அமைந்து உள்ளது. அப்புறம் இந்த பதிகம் வந்து காந்தாரப்பண்ணில் அமைந்து, காந்தாரப்பண் என்பது மிக உயர்ந்ததான ஒன்று. நீங்க ஒவ்வொரு நம்ம திருமுறையில உள்ள காந்தாரப்பண்ணெல்லாம் எடுத்து பாருங்க. சும்மா இருக்கிற நேரங்கள்ல அப்படியே அந்த காந்தாரப்பண் யாரெல்லாம் பாடப்பட்டது, எந்த சூழலில் பாடப்பட்டது அப்படின்றத எடுத்து பார்த்தீங்கன்னா மிக உயர்ந்ததான அற்புதங்களை செய்த பதிகங்கள் எல்லாம் காந்தாரப்பண்ல இருக்கும். அதுக்கு நம்ம ஞானசம்பந்த பெருமானாரு திரு ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை எம்பதியிலே வெப்பு நோய் நீக்குவதற்காக ஒரு திருநீற்று பதிகம் தந்த நம்ம ஞான ஆச்சாரியா நம்ம ஞானசம்பந்த பெருமானார். அது காந்தாரப்பன். எதிரிகளை துவம்சம் பண்றதுன்னு கூட சொல்லலாம். இன்னும் சொல்ல போனா நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உடலுக்கு தரக்கூடியது மேலான காந்தாரப்பன். அதனாலதான் அந்த மந்திரமாவது நீர் அவ்வளவு உயர்ந்தது. எதிர்த்து யார் வந்தாலும் அவர்களை வீழ்த்த வைக்கும், உடலிலே ஏற்படும் நோயையும் எதிர்க்கும் சக்தி இந்த காந்தாரப்பண்ணுக்கு உண்டு. அது நீங்க வீட்டுல, ஏன்னா இதுல நிறைய இருக்கு, அப்பர் பெருமானுடைய பதியங்கள்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க சும்மா இருக்கிற நேரம் காந்தாரப்பண்ல இதெல்லாம் வந்திருக்கு, இது இவ்வளவு அற்புதத்தை செய்திருக்கிறது என்ற நீங்களே உணர்வீங்க. அப்படிப்பட்ட காந்தாரப்பண்ணில் அமைந்ததான ஒரு அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகம். திருக்குடவாயில் என்ற தலத்திலே அருமையான ஒரு பதிகமாக தந்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானார். முதல் பாடல் பாருங்க, கலைவாழும் மங்கையீர் அப்படின்ற ஒரு வார்த்தை. கலைவாழும் மங்கையீர்
கொங்கை ஆறும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர் குலை வாழை கமுகம் பொன் பவளம் பழுக்கும் குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலா நின்றீரே. இதுல ஒரு ஒவ்வொரு பாடல்லையுமே அதாவது ஏன்னா இவரு ஞான போனகர் இல்லையா, ஞானப்பால் உண்டவர். அவருக்கே உரிய முத்தாய்ப்பு ஒவ்வொரு பாடல்லையும் வைத்திருப்பார். ஒவ்வொரு பதிகத்திலையும் ஒவ்வொரு பாடல்லையும் வச்சிருப்பார். அதே போல எங்கேயும் வைக்கிறார் பாருங்க. முதல் வார்த்தை, முதல் 4 வரிகள் அது இறைவனுடைய பெருமைகளை இங்கே பறைசாற்றுவது போல அமைந்திருக்கு. இறைவனுடைய கெட்டப்ன்னு சொல்லலாம். இதை சொல்லும் போதே அடுத்த 4 வரிகள் எதை சொல்கிறது? இந்த தலத்துடைய பெருமையை சொல்லு. அதுலயும் ஞானசம்பந்த பெருமான் நிறைய பதிகங்கள்ல ஒவ்வொரு தலத்துக்கு வரும்போது அந்த தலத்துடைய செழிப்பு, வளமை இதையெல்லாம் சொல்வார். ஏன் அப்படின்னா, பார்க்கும் இடமெல்லாம் இறைவனாக சிவமாக பார்த்தல் என்பது இந்த வியாபக அறிவு கொண்ட இவர்களுக்கு உரியது. ஏன்னா இவர்களுடைய அறிவு வியாபகமானது. எல்லாம் சிவம். ஏன்னா இறைவன் அசைக்கவில்லை என்றால் எதுவும் அசையாது. இப்ப இந்த தலம் இவ்வளவு செழிப்பாக இருக்கிறது அப்படின்னா அதுக்கு காரணம் இங்கே இறைவன் குடிகொண்டு இந்த இறைவனுடைய அருளினால் இவ்வளவு செழிப்பு அப்படின்ற மாதிரி இங்க கொண்டு வருவார். நிறைய இடங்கள்ல அப்படி கொண்டு வருவார். இப்ப இதுலயும் அப்படி முதல் பாடல்லே கொண்டு வர்றாரு பாருங்க. முதல் வார்த்தை கலை வாழும். அதுல மங்கையின்னு போட்டிருக்கு. அந்த ம அப்படின்ற ஒரு எழுத்த இம் கூட்டல் அ அப்படின்னு பிரிச்சுக்கிடணும். பிரிச்சுக்கிட்டோம்னா கலை கலை வாழும் ஒரு கமா போட்டுக்கிடணும். அம் கையீர் அப்படின்னு பிரிச்சுக்கிடணும். அப்ப கையிலே இறைவன் எம்பெருமான் அழகான மான் குட்டி. கலை அப்படின்னாலே ஆண்மான் என்று சொல்லலாம். ஏற்கனவே சாமி கையில மான் கன்று மான்குட்டி கலை அமைந்துள்ளது என்று பார்த்திருக்கோம். அது தாருகாவனத்து ரிஷிகள் அவர்கள் செய்த வேள்வி. அந்த வேள்வியிலிருந்து புறப்பட்ட இந்த கலை, இந்த மான், இதை ஏற்றுக்கொண்ட இறைவன் என்று வரலாறு நமக்கு சொல்கிறது. இங்கே தத்துவங்களின்படி பார்த்தால் இறைவன் எம்பெருமான் கையிலே கலையை கொண்டு உள்ளார். கலை என்றால் மானை கொண்டுள்ளார். மான் என்பது என்ன? கலை வாழும்ன்ற ஒரு வார்த்தை, ஒரு சொல் அங்க சொல்லாட்சி கொடுத்திருக்கிறார். வாழும். வாழும் என்றால் இது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3க்கும் உரியது. எப்பொழுதும் இங்கே நிலை பெற்று இருக்கிறது. என இறைவனுடைய சார்பு பெற்றுட்டு அப்ப சார்பு பெற்று இங்கேயே இருக்கிறது. கலை வாழும். அம் கையீர் அழகான கை. அழகான கை என்பது சத்து பொருள். இந்த சத்து பொருளிலே இந்த பொருள் இங்கே சேர்ந்தது. எந்த பொருள்? கலை. இந்த கலை என்பது மான். மான் என்பது எதை இங்கே நமக்கு குறிக்கிறது அப்படின்னா தத்துவ கூட்டங்கள். மாயையின் காரியமாகிய தத்துவ கூட்டங்கள் உயிர்களாகிய நமக்கு சேர்க்கப்பட உள்ளது. கருணையே வடிவானுகிறேன். இது அடுத்த இதுலயும் அப்படியே சொல்ற. ஏன்னா இறைவன் கருணையினால் இந்த உயிர்களுக்கு உடல் கொடுக்க வருகிறார். அது எதுல இருந்து? மாயையின் காரியமாக. தத்துவங்கள், மாயையின் காரியம் தத்துவங்கள். அதை கையிலே கொண்டு உள்ளார். இது மாயை என்பது ஒரு ஜடப்பொருள். இந்த ஜடப்பொருளான ஒன்று இவருக்கு பரிக்கிரக ஆற்றலாக அமைந்து உள்ளது. இதை இங்கே அழகா பதிவு பண்றார். கலை வாழும் அம் கையீர் அப்படின்றதாக சொல்றார். அடுத்து கொங்கை ஆறும் கரும் கூந்தல். கொங்கு அப்படின்னா மனம் பொருந்தியதான, அழகான மனம் பொருந்திய கரிய கூந்தல். அதிலே இங்கே மனம் அப்படின்னா கூந்தலிலே மனம் என்பது இங்கே இறைவனுடைய அழகான சடை, செஞ்சடை. அந்த செஞ்சடை என்பது சிவ மனம் கமழக்கூடியது. மனம் என்பது இங்க உள்ள மனம் என்பது சிவமனம், ஞானம். சிவமனம் என்றால் ஞானம். அப்ப இந்த இடத்துல கொங்கு
கொங்கை ஆறும் கருங்கோத்தல். ஞானமே வடிவான அந்த கூந்தலிலே அலை வாழும். 2வது வார்த்தை, முதல்ல கலை வாழும், இந்த இடத்துல அலை வாழும். அலை என்பது எது அப்படின்னா, மீண்டும் மீண்டும் மலைகளை உடையதான இந்த கங்கை. அப்ப இங்க அலை என்பது அனதமே வடிவான அந்த கங்கையை கொண்ட இறைவன். அப்படி கங்கை தங்கிய செஞ்சடையார் அலைவாழும் செஞ்சடையில். செஞ்சடையில் இந்த லா கீழே வந்திருக்கு, 4வது வரியில வந்திருக்கு. அந்த லாவ அங்க வந்து செஞ்சடையில் போட்டுட்டு லாவ வந்து இல்குட்டலான்னு பிரிச்சிங்கன்னா அரவு இங்க கீழே வந்துடணும், 4வது வரிக்கு வந்துடும். அப்ப செஞ்சடை, அந்த செஞ்சடைன்ற பக்கத்துல சத்துன்னு போட்டுக்கலாம் நம்ம. சத்தான ஒன்று, சத்துனா நிலைத்த பொருள், என்றும் மாறாத பொருள் செஞ்சடை. அந்த செஞ்சடையில் 2 பொருள் உட்காருது. என்ன பொருள்லாம்? அறவும் பிறையும் அமர்வித்தீர். நல்ல வார்த்தை அவர் சொல்லாட்சி, அமர்வித்தீர். என இந்த அரவம் அப்படின்றது பாம்பு எங்க இருக்கும்? நிலத்திலே மறைந்து இருக்கும் ஒரு உயிர், உடம்பெடுத்த உயிர் தான், அந்த உடம்பு தான். அசத்தான உடம்பு இங்கே சொல்லப்படுகிறது. அரவம் என்ற ஒரு உடம்பு எடுத்த ஒரு உயிர். அடுத்து பிறை. பிறை என்பது சந்திரன், அது இருக்கிற இடம். இந்த அரவம் இருக்கிறது மண்ணுக்குள்ள கீழே மறைந்து நிற்கும். ஆனா பிறை என்பது சந்திரன், அதுக்குரிய இடம் இது வானம், ஆகாயம். அப்ப பாருங்களேன், எவ்வளவு ஒரு முரண்பாடான ஒன்று. கீழே மறைந்திருக்கும் ஒரு அசத்தான உடம்பை கொண்ட ஒரு உயிர், கேள்மையானது, அறியாமையின் சின்னம் இது. மேல இருக்கிறது அறிவுதான். ஆனா அந்த அறிவு தேய்ந்தும் வளர்ந்தும் கொண்டு இருக்கும். ஆனா இடம் வானம். தேய்ந்தும் வளர்ந்தும் இருக்கும் ஒரு பிறை. அப்ப 2 பொருளும், உடம்பு, இதுவும் ஒரு உடம்பு, இதுவும் ஒரு உடம்பு, 2 உடம்புமே அசத்துதான், மாறக்கூடியது. சத்தான ஒரு இடத்துல போய் உட்காருது, இது போய் உட்காராது. சாமி உட்கார வைக்கிறார். அமர்வித்தீர், இது கருணை. இறைவனுடைய கருணையை எப்படி பட்டியல் போடுறார் பாருங்க ஞானசம்பந்த பெருமான். இந்த அரவத்தையும் அந்த ஒரு வானத்தில் திகழக்கூடிய அது தேவ உடம்பு. இது நம்ம உயிரினங்கள்லயே கீழான உடம்பு, ரெப்டைல் சொல்லுவோம் பாருங்க, ஊர்வன, அப்படிப்பட்ட ஒரு உடம்பு. அப்ப அங்க இருக்க தேவ உடம்பு அதுவும் தேஞ்சி வளருது, இது மறைஞ்சு மறைஞ்சு வருது. 2யும் ஒரு இடத்துல வைக்கிறார். அந்த ஒரு இடத்துல வைக்கும் போது இது மறைவதும் இல்லை, அது தேய்வதும் இல்லை, நிலைத்த தன்மை பெறுகிறது அப்படின்ற ஒரு அருமையான ஒரு கான்செப்ட். அப்ப இது யாருக்கு? நம் போன்ற ஆன்மாக்கள். நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு தவறு செய்தாலும் சரி, இதோ இந்த இறைவனுடைய திருவடியை நாடினால், அல்லது இந்த இறைவனை இந்த இந்த தலம், இந்த தலத்தை இப்ப சொல்ல போற, இந்த தலத்துல உள்ள குடவாயில் நிலைவாழும் கோயிலே கோயிலா நின்றீரே அப்படிங்கிறார். இந்த குடவாயில் இங்க உள்ள இறைவன் கருணையை வடிவான, அவர் நினைத்தால் அப்படியே அமர்வித்தீர், நம்மளை அமர வச்சிருவார். மாறாத தன்மை கொண்ட நிலையை நமக்கு தருவார் என்பதை இந்த பாடல் மூலமாக எவ்வளவு அழகாக நமக்கு உணர்த்துறார் பாருங்க. இந்த பாடலை பார்க்கும்போது ஆகா, இன்னைக்கு வரக்கூடிய துன்பங்கள், அந்த துன்பனால் ஒவ்வொரு நாளும் தேய்தல் வளர்தல்னா வேற ஒண்ணும் இல்ல. வானத்துல சந்திரன் தேய்தல் வளர்தல் நம்ம பாக்குறதெல்லாம் நம்மளை வச்சுக்கோங்க. இன்னைக்கு காலையில சந்தோஷமா இருப்போம், அப்புறம் மத்தியானம் ஏதோ ஒரு நியூஸ் கேட்டு ஒரே சோகத்துல இருப்போம், அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் தேறி வருவோம், திரும்ப ராத்திரி ஏதாவது நியூஸ் வந்து திரும்ப ஒரு, இப்படிதாங்க வளர்றது தேய்தல். நம்முடைய வினைகளுக்கு ஏற்றாற் போல இன்பமும் துன்பமும் இன்பமும் துன்பமும் இப்படி இருக்கும் இந்த ஆன்மாக்களாகிய நம்மை கடைத்தேற வைத்தல், நிலைத்திறவை, மேலான பேரின்பத்தில் திளைத்தல் அப்படின்றதை இந்த பாடல் மூலமாக ரொம்ப அழகா, கலை வாழும் அங்கையீர், கையிலே அழகான இந்த கையிலே அந்த மான், மான் என்பது இறைவனுடைய பரிக்கிரக ஆற்றலாக வந்து யாருக்காக? நமக்காக.
இன்னொன்னு கலை வாழும் அப்படின்றது, இங்க கலைனா ஆண்மான். இந்த மானுடைய கண்கள் மருண்டதான விழிகளை உடையது. மருட்சியான விழிகள் இங்க கீழ இருக்க வரைக்கும். இறைவனுடைய அ கை, அழகான கை. அழகான கை என்பது சத்தானது. அதுல சார்பு பெற்ற மாத்திரத்தில் இதனுடைய மருட்சி நீங்கும். நமக்கும் அப்படிதாங்க. இறை சார்பு என்றைக்கு நமக்கு வருகிறதோ, அடியார்களோடு கூடியிருந்து இறைவனை வழிபாடு செய்கிறோமோ, நம்முடைய மருட்சி என்ன மருட்சி? இந்த துன்பம் வருமா? அந்த துன்பம் வருமா? இந்த நோய் தாக்கல் வருமா? இப்படி வருமா? எதுவும் வராது நமக்கு. எதுவும் வராது. ஏனென்றால், நம்மை அரண் போல இறைவன் காப்பார் அப்படின்ற உறுதிப்பாடை ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு தருகிறார். கலை வாழும் கையீர் கொங்கை ஆறும் கரும் கூந்தல் அலைவாழும் செஞ்சடையீர். செஞ்சடையில் அந்த செஞ்சடையில் அறவும் பிறையும் அமர்வித்தீர். இவ்வளவு ஒரு அருமையாக கொண்டு வந்து இங்க வச்சப்பா, நீ எப்படிப்பட்டவன் என்றால் குலை வாழை கமுகம். இந்த குலை வாழை வாழை குலைத்தல்னாதான் அதனுடைய பயன். குலையோடு கூடிய வாழைதான் அதனுடைய பயன். மேலான ஒன்று. அந்த குலை வாழையைத்தான் ஒரு மங்கள காரியங்களுக்கு வீடுகள்ல எல்லாம் வைக்கணும்னா கொலவாழையா கொண்டு வா, நல்ல கொலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இங்க வாழை குலை, அப்படியே நல்ல குலையை தள்ளிய ஒரு வாழை. அடுத்து கமுகம், அந்த பாக்கு. பாக்கு என்பது ஒரு மங்கள சின்னம். அது எப்படி இருக்கு? பொன் பவளம் பழுக்கும் கமுகம். இப்படி கொண்டு கூட்டிக்குங்க. வாழை குலை, பொன் பவளம் பழுக்கும் கமுகம், ரெண்டுமே மங்கள சின்னம். இந்த ரெண்டு மங்கள சின்னங்களும் எங்கே வைக்கப்படும்? எங்கே மங்களமான காரியங்கள் நடக்கிறதோ அங்கே வைக்கப்படும். இங்கே எந்த இடத்துல இருக்கு? குடவாயில் நிலைவாழும் கோயிலே. குடவாயில் என்ற தலத்திலே இருக்கக்கூடிய நிலை பெற்று வாழக்கூடிய நிலை பெற்று வாழக்கூடிய அந்த கோயிலே கோயிலாக நின்றீரே என்பதாக அழகாக அந்த கோயிலையே நீர் விரும்பி இங்கே இருப்பதால், சிவம் என்றாலே மங்களத்தை தருபவன். இந்த மங்களமான பொருள்கள் இங்கே இருக்கிறது என்றால், இங்கே உள்ள ஆன்மாக்கள் அது கீழே இருந்தாலும் சரி, மேல இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் மங்களத்தை தருபவன், தன்னோடு இணைத்துக் கொள்பவன், பேரானந்தத்தில் திளைக்க வைப்பவன் என்பதை இந்த பாடல் மூலமாக ஞானசம்பந்த பெருமான் நமக்கு எங்கே உணர்த்துகிறார். அடுத்து 2வது பாடல்ல சொல்றார் பாருங்க. அடி ஆர்ந்த பைங்கழலும் சிலம்பும் ஆர்ப்ப. முதல்ல ஒரு இது கொடுக்கிறாரு. இறைவனுடைய திருவடி சார்பு. அந்த திருவடி சார்பை பெற்ற கழல். கழல் என்பது இறைவன் அணியக்கூடியது வீரக்கழல். இங்க இறைவன் அணிந்திருக்கக்கூடிய கழலுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் இந்த ஞானசம்பந்த பெருமானார். என்ன அடைமொழி? பைங்கழல் அப்படிங்கிறார். பைங் அப்படின்னா பசிய, புதிய என்பதான ஒரு பொருள். கழல் என்பது அந்த திருவடியிலே அணியக்கூடிய ஒரு ஆபரணம். இந்த ஆபரணம் பொதுவா பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு வீரக்கழல் அப்படிம்பாங்க. ஆகுபெயராக அவருடைய திருவடியே சொல்லக்கூடியது. இந்த திருவடியிலே சொல்லக்கூடிய கழல் பைங்கழலாக, பசிய கழலாக, புதிய கழலாக, சிலம்பாக. கழலும் உண்டு, சிலம்பும் உண்டு. ஆர்ப்ப, ஆர்த்தல் என்றால் அந்த ஒலித்தல். இன்னும் சொல்ல போனா சந்தோஷத்தில் அப்படியே அது ஒலிக்குதான். ஏன் சந்தோஷம்னா, திருவடி சார்பு பெற்றுட்டேன். இந்த திருவடி சார்பை பெற்றதால் அங்கே சந்தோஷத்தில் ஒலிக்கிறதா. நமக்கு திருவம்பாவை இப்ப மார்கழி மாதம் வரப்போகுது. திருவம்பாவையில நிறைய இடங்கள்ல ஆர்ப்பு ஆர்ப்பு ரொம்ப 12வது பாட்டுல ரொம்ப அழகா சொல்லுவாரு. ஆர்ப்பு அரவம் செய்ய, வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பு அரவம் செய்ய, அடி குழல் மேல் வண்டு ஆர்ப்ப. ஆர்ப்பனா சந்தோஷத்துல அந்த ஒலியை எழுப்புதல். அதுலயும் 13வது பாடல்லாம் டெய்லி படிங்க, தினந்தோறும் படிங்க.
மற்ற அந்த 20 பதிய பாடலையுமே நம்ம இந்த 10 நாள் பாடுவோம். அதுல 13வது பாடலாம் அவ்வளவு ஒரு அருமையாக பைங்குவளை கர்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார். எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடுவில், அந்த மடு சாதாரணமான மடு இல்லைங்க, பொங்கி பொங்கி பிரவாகமாக கருணை பொங்கி பொங்கி வருதான். பொங்கு மடுவில் புக ஒரு தடவை இல்ல, பாய்ந்து பாய்ந்து அந்த கருணை வெள்ளத்திலே திளைத்து திளைத்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்து ஆர்ப்ப அப்படிப்ப. அப்ப எவ்வளவு ஒரு ஆனந்தத்தில் திளைத்த ஆன்மாக்களை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது பாருங்க. அதே போல இங்கே அடி ஆர்ந்த பைங்கழல் பசிய புதியதான கழல் என்பதாக. அப்ப புதியதான கழல் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு உமாபதி சிவம் ரொம்ப அழகா சொல்வார். உயிர் அவை நிலையில முதல் பாட்டை உயிர் அவை நிலை என்று சொல்லக்கூடிய அந்த 2வது அதிகாரத்துல முதல் பாடலே சொல்வாரு, பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் புகை. துறந்தோர் ஒருத்தரு, துறப்போர் ஏற்கனவே முக்தி பெற்ற ஆன்மாக்கள் கொஞ்சம் பேரு இப்ப புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு புறம். இவங்கள எங்க இருக்கிறாங்க? புதுசு புதுசா அந்த முக்தான்மாக்கள் எங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இறைவனுடைய திருவடி சார்பு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இதை யார் சொல்றாரு? நம்ம சேக்கலார் பெருமான் சொல்றார் இல்லையா? பாயிரத்துல சொல்றார். திருத்தொண்டர் புராணம், அதற்கு பாயிரம். அப்ப தொண்டர்களின் பெருமை. அப்ப அந்த தொண்டர்களை வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவன் நில உலாவிய நீர் மலி வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி. மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். அந்த மலர்தலாகிய மலர்கின்ற மலரும் அந்த சிலம்பு அடி. இந்த இடத்துல இருக்கக்கூடிய திருவடி சார்பு பெற்றவர்கள் அவர்களை வாழ்த்துதலும் வணங்குதலும். இங்க அழகா சொல்றார், இந்த அடி ஆர்ந்த பை புதியதாக. ஏன்னா இந்த கடல்ல புதுசு புதுசா என்னுடைய திருவடி சார்பு பெறுகிறது. பை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டாரு ஞானசம்பந்த பெருமான். புதியதான சிலம்பு, களல், சிலம்பு, ஆர்ப்ப, அந்த சேர்ந்த மாத்திரத்தில் அடிசார்ந்த மாத்திரத்தில் அந்த மேலான ஆனந்தம் ஆர்ப்ப. அடுத்து சொல்றாரு அம் கையில். இதுவரைக்கும் ஒண்ணு, அடியார்ந்த பைங்கழலும் சிலம்பும் ஆர்ப்ப. இது திருவடி சார்பு பெற்ற அடியார்கள் முத்தான்மாக்கள் அப்படின்றது. அடுத்து இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, அம் கையில் வ இங் கையில் போட்டிருக்கு, வ போட்டிருக்கு. இது இந்த வகரம் உடம்பிடுமையாக இங்கே வந்திருக்கிறது. ஏன்னா 2 உயிர் சேராது, அதனால வங்கையில் அப்படின்னு இருக்கு, வகர உடம்படுமையோட. அப்ப அங்கையில் செடி ஆர்ந்த, அங்க அடியார்ந்த, இங்க செடியார்ந்த. செடி என்ற மாத்திரத்திலே இது எங்க இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, கையில முடை நாற்றம் உடைய. செடினா முடை நாற்றம். அங்க அடியா இருந்தன்னா மேலான மனம் கமழும் அந்த திருவடி சார்பு. சிவமனம் கமழும் திருவடி, அதை சார்ந்த அடியார்கள். இங்க செடியார்ந்த என்றால், செடி என்றால் முடை நாற்றம் கொண்ட. எது அப்படின்னா வெண்தலை. கையில் அழகான கை. இறைவனுடைய கை அழகான கை என்றாலே நிலைத்த தன்மை, ஞானமே வடிவானது. அவருடைய சார்பெல்லாம் ஞானம் தர இறைவன் ஞானமே வடிவானவன். அந்த பொருள் எல்லாம் நமக்கு உண்மை விளக்கத்துல அழகா சொல்லும். அது போல சார்பு எல்லாமே அவருடைய ஞானம்தான். அதான் அமுக்கையில் செடி ஆர்ந்த முடை நாற்றம் கொண்ட வெண்தலை. இது பிரம்மாவுடைய தலை. அப்படியே ஒரு விரலால எடுத்து கையில வச்சார். அந்த வெண்தலை ஒன்று ஏந்தி சாமி என்ன செய்யறாரு? உலகம் பலிதே. உலகம் என்பது ஆகுவேராக இங்க உள்ள உயிர்கள்ட்ட எல்லாம் போய் நிற்கிறார். ஏன்னா எதுக்காக அப்படின்னா, இந்த உயிர்களாகிய நாம தான், வேற யாரும் கிடையாது. சாமி ஒவ்வொரு நாளும் நம்மகிட்ட பலி என்றால் பிஷை, எப்பா போட்டுருப்பா, உங்க இருக்கிறத போட்டுறேன், நான் வாங்கிக்கிறேனே போட்டுறேன், கெஞ்சுறார் பாவம். ஏன்னா உயிர்கள் படும் துன்பமோ அளவு கிடக்கு.
இந்த துன்பத்திலிருந்து நாம் நீக்க வேண்டும் என்றால் யான் எனது என்ற அந்த ரெண்டையும் நம்மகிட்ட நீங்கணும். அது வேண்டாத ஒன்று. ஆணவம், ஆணவ மலம், அது அறியாமை. அதை கொண்டு போய் அப்படியே அந்த பாத்திரத்துல கொண்டு போய் போட்டுட்டோம்னா, யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்தவன். அதை அறுத்து போடணும். அது நம்மளால முடியாது. சாமியா வந்து விஷயத்து வாங்கிட்டு போறதுக்கு வர்றாரு. அப்பவும் நம்ம கொடுக்குறோன்னா அது வாடகைக்கு இருந்துட்டு போகும். போய்யா எதுக்கு அதை போய் கேட்கிற? என்கிட்ட இருக்கிறது இருக்கட்டுமே. நச்சு மாமரம் ஆயினும் கொள்ளார் நானும் மங்கனே உடையநாதன். அது நச்சுதான், துன்பம் தர்றதா எனக்கு தெரியும். ஆனா என்னுடையது என்கிட்ட இருக்கட்டும் போ அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப செடியார்ந்த வெண்தலை ஒன்று ஏந்தி உலகம் பலி தேர்வீர். நீர் எப்படிப்பட்டவர்? கருணையின் வடிவு. அதனால் இந்த ஆணவம் கொண்ட முடைநாற்றம் கொண்டதான வெண்தலை ஒன்றிலே இங்கே எல்லா உயிர்களிடமும் இருக்கும் ஆணவ மலத்தை நீக்கும் வண்ணமாக, ஏற்றுக்கொள்ளும் வண்ணமாக வரும் இறைவன் அப்படின்றத அழகா நமக்கு சொல்லி, இப்ப இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா முழுக்க திருவடி சார்பு, மேலான திருவடி சார்பு பெற்றவர்கள். இந்த பிரம்மாவுடைய தலையை கொண்டு மீண்டும் இவர்களும் திருவடி சார்பு பெற வேண்டும் என்று இறைவன் இங்கே வேண்டி வருதல். பலி தேர்வீர், அப்படிப்பட்ட பலி தேர்வீர் பற்றினா பிச்சை எடுத்தல். நம்முடைய அந்த ஆணவத்தை நீக்க வரும் இறைவன் என்பதை இங்க அழகா சொல்லிட்டு இந்த தலத்துடைய பெருமையை சொல்ல வர்றார் பாருங்க. குடியார்ந்த மாமறையோர். ஏன்னா இத சொல்லும் போதே இங்க உள்ள தலத்தில் வாழக்கூடிய மக்கள் அவர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது? ஏன்னா இறைவன் இங்கே விளங்கி தோன்றுகிறார். பொதுவா கோயில்னாலே இறைவன் விளங்கி தோன்றும் இடம் என்று சொல்வார்கள். அது இந்த கொடவாயிலை பற்றி ரொம்ப மேலாக சொல்கிறார். இங்கே உள்ள இந்த கோவில் அது படியார்ந்த கோயிலேங்கிறார். படியார்ந்த கோவில் என்ற மாத்திரத்தில் இது யானை உள் புக முடியாத வண்ணமாக நிறைய படிகளை கொண்ட கோவில். இது பெருமாடக் கோயில் என்பது. இது கொச்சங்க சோழனா கிடது. இந்த படியார்ந்த கோயிலே கோயிலாக பயின்றீரே அப்படின்னு சொல்லுவார். அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல விளங்கி தோன்றும் இறைவன் தோன்றுவதால் இங்குள்ள மக்கள் எப்படி இருக்கிறார்களா? குடி ஆர்ந்த மாமறையோர் குலாவி ஏத்தும் குடவாயில். மாமறையோர் குடி, இதை அப்படியே கொண்டு கூட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா மாமறையோர் குடி ஆர்ந்த நிறைய அவங்க மாமறை என்ற மாத்திரத்தில் வேதங்களை ஓதுதலும் வேத விதிப்படி நடத்தலும் அந்த வேதங்களையே கீதங்களாக பாடுதலும் கொண்ட குடி, அதான் குடியார்ந்த. குடி மாமறையோர் குடியார்ந்த அவர்கள் நிறைந்து இருக்க குலாவி நெருங்கி இருந்து சதா காலமும் இறைவனை போற்றக்கூடிய தன்மை உடையவர்கள். அதான் குடியார்ந்த மாமறையோர்களால் இறைவன் கொண்டாடி வணங்கப்படக்கூடிய அற்புதமான ஒரு தலம்தான் குலாவி ஏத்துதல், வணங்கி போற்றி வாழ்த்தி, எது வேதங்களால் போற்றி வாழ்த்தி இருக்கக்கூடிய குடவாயில் என்ற தலத்திலே படியார்ந்த கோயிலே, அந்த மாடக்கோயிலே, அதிலே கோயிலாக பயின்றேன். அந்த இடத்தையே கோயில் என்ற மாத்திரத்தை இல்லம், இந்த இறைவன் தனக்கு இல்லமாக கொண்டு பயின்றீரேன் ஒரு வார்த்தை சொன்னார். முதல்ல நின்றீரேன்னார் முதல் பாடல. நிற்றல் என்றால் நிலை பெற்ற தன்மை மாறாமல் அங்கே இருத்தல். பயின்றீரே பயிலுதல் என்றால் இடைவிடாமல் அங்கே உரைதல், பயிலுதல். நம்ம சாதாரணமா நூல் பயிலுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பயிலுதல் என்பது இடைவிடாமல் ஒரு நொடி கூட விடாம படித்தல் அப்படின்றது. அப்படிப்பட்ட இறைவன் அந்த கோயிலையே கோயிலாக, இடத்தில் உள்ள அந்த கோயிலையே கோயிலாக பயின்றீரே தனக்குரிய இடமாக கொண்டு இருந்து அருள் பாலிக்கும் தன்மையைத்தான் ஞான சம்பந்த பெருமானார் மிக அழகாக இந்த 2வது பாடலை சொல்கிறார். அடுத்து 3வது பாடல்ல இன்னொரு அருமையான ஒரு இலக்கணத்தை கொண்டு வர்றார். இந்த தமிழ் இலக்கணம் எல்லாம் இலக்கியத்திற்கு அணி சேர்ப்பது என்று சொல்வது.
இந்த இலக்கணத்தோட நம்ம படிக்கும்போது அதுல உள்ள பெருமை, ஆஹா இவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்களே அப்படின்னு நம்ம அந்த இலக்கணத்தோடு உணரும் போதுதான் அதனுடைய சுவை, நல்ல ஒரு சுவை கூட்டுதல் அப்படின்னு. உணவுக்கு சுவை கூட்டுறதுக்கு கடைசியில எப்படியா ஒரு ஏலக்காய் போடுவோம், இதெல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? போடும்போது ஆஹா என்ன மனம் போம்ல. அதே மாதிரி இந்த தமிழ் பாடல்கள், இந்த பாடல்லயே கடைசியில அதைத்தான் சொல்றாரு. இந்த தமிழ் பாடல்கள்ல அந்த இலக்கணத்தோடு கூடி கொண்டு வரார். என்ன இலக்கணம்னா முரண் தொடை என்பது முரணான தொடையை கொண்டு வந்து இங்க சேர்த்தல். ஏன்னா இறைவனுடைய பெரும் அந்த பண்பிலேயே மேலானது அதுதாங்க. நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவர் என்பதை ஞானசம்பந்த பெருமான் மாதிரி சொல்ல முடியாது. அவ்வளவு அழகாக சொல்றார். இத 3வது பாடல்ல சொல்றார் பாருங்க. கழல் ஆர் பூ பாதத்தீர். கழல் ஆர் அழகான கழல் அடித. ஏற்கனவே அந்த கழல் பத்தி முதல்ல பார்த்தோம். இந்த கழல் ஆர் பூம்பாதம். பூம்பாதம்னா தாமரை போன்றதான, ஏற்கனவே செக்குலார் பெருமாள் அதான் சொன்னார். பூம்பாதம் என்ற போது இவருடைய திருவடி, அந்த திருவடி என்பது மென்மையான தாமரை போன்ற அந்த மென்மைக்கு சொல்லக்கூடியது. பூம்பாதத்தீர் கழல் ஆர் பூம்பாதத்தீர். முதல்ல இது அப்படியே அந்த முதல் வரி அப்படியே பிராக்கெட் போட்டு நம்பர் 1 போட்டுக்கலாம் நீங்க. அடுத்து ஓத கடலில். ஓதக்கடல் என்றால் சதா காலமும் அலை. கடல்ல அலை வர, அலை இல்லாத கடல் கிடையாது. அலை அலை எப்படி வரும்னா அடுத்து 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 ஒரு நொடி கூட விடாம அடுத்து அடுத்து. இந்த கடல் அலைய நமக்கு வினை வருதலுக்கு சொல்லுவோம் நம்ம. நிறைய இடங்கள்ல நமக்கு ஓமையாக சொல்லியிருக்காங்க. பிரவாக அனாதி அப்படிப்பா. என்னைக்கு கடல்ல அலை ஓய்கிறது, என்னைக்கு என் வினையெல்லாம் நீங்கிறது அப்படின்னு சாதாரணமா சொல்லுவோம். நம்ம சாத்திரத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. இது பிரபாக அனாதி அப்படின்னா கடல் அலைகள் அடுத்து 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 வேகமா ஒரு அலை, அப்பாடா பெரிய அலை வந்துட்டு தப்பா ஓஞ்சிச்சு தான் அடுத்த அலை அங்க உருவாக்கிட்டோம். அது போல இங்க ஓதக்கடலில் அப்படின்னார். ஓதம் என்பது அடுத்து அடுத்து அலைகள் தோன்றக்கூடிய அந்த கடலில் விடம். அப்ப அந்த கடலில் விடம் என்ற மாத்திரத்தில் பார்க்கடலை கடைஞ்ச போது அவங்க நினைச்சது அமுதம், நினைச்சது என்னவோ விஷயம். அதுதானே இப்ப இது புராண கதை. நம்ம புராணம் என்ன புராணம்? பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள்லாம். எதை வேண்டி? அமுதம் வேண்டி. ஆனா வந்தது என்னது? விஷம். இப்ப இவரு அத சொல்றாரு, அதைத்தான் சொல்றார். ஆனா அதை சொல்லும் போது அதுல உள்ள நுணுக்கத்தை பாருங்களேன். ஓதக்கடலில் விடம் உண்டு, விடம் உண்டுடன் அப்படின்னு இருக்குது. கீழே ர ழ அப்படி இருக்கு, அப்படின்னு இருக்கு. இதை நீங்க அப்படியே கொஞ்சம் பிரிச்சுட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். விடம் உண்டு அன்று, விடம் உண்டு அன்று அழல் ஆறும் கண்டத்தீர். அப்ப 3வது வரி அழல் ஆறும் கண்டத்தீர். அழலாரும் கண்டத்தீர் என்பது முதல்ல நம்பர் 1 அங்க போட்டோம். கழல் ஆர் பூம்பாதத்தீர் நம்பர் 1 போட்டோம். இங்க 3வது வரியில அழலாரும் கண்டத்தீர் நம்பர் 2 போட்டுக்கோங்க. நல்லா இத மீண்டும் ஒரு தடவை அப்படி பாருங்க. எப்படி தெரியுது அப்படின்னா, முதல்ல பூம் போன்ற மென்மையான பாதத்தை உடைய இறைவன் எம்பெருமான். எரியும் நெருப்பை போன்ற விஷத்தை உண்ட கண்டத்தை உடைய இறைவன் எம்பெருமான். எவ்வளவு பெரிய முரணான ஒன்று பாருங்க. ஒரு பக்கம் பூவு, ஒரு பக்கம் எரியும் நெருப்பு. முரண் தொடை என்று சொல்லக்கூடியது. அப்ப இந்த முரண் தொடையில இருக்கக்கூடிய நயம் என்ன அப்படின்னா, இந்த பாதத்தில் அதான் பூம்பாதத்தை சேர்வு, அந்த பாதத்தை சேர்ந்த அந்த முத்தான்மாக்கள் ஒரு பக்கம், கழலார் பூம்பாதத்தீர் ஏன்னா இறைவனுடைய திருவடி சார்பு பெற்றவர்கள். சரியா? அது பேரின்பத்தில் திளைத்தவர். இன்னொரு பக்கம் ஓதக்கடலில் விடம். ஓதக்கடலில் விடம் என்ற மாத்திரத்தில் வினை கூட்டங்கள், அதனால் வரும் துன்பம். விடம் என்பது துன்பம், நஞ்சு. அது எப்படி வருது? எரியும் நெருப்பாக வருது, தழலாக வருகிறது.
அதுல இருந்து வர்ற புகை தானே நம்ம பெருமாள் மேல பட்டு உடம்பே நீல கலர்ல ஆயிட்டுன்னு நம்ம படிச்சோம். புராணத்துல படிச்சோம் இல்லையா? அதை அப்படியே இங்க கொண்டு வாங்க. இது தத்துவம் தான். ஆனா தத்துவத்தை புராணமாக்குனாதான் நமக்கு புரியும். அதனால புராண கதையா ஆக்குனாங்க. இது மிக உயர்ந்ததான தத்துவம். ஒவ்வொரு நாளும் நடக்கிற தத்துவம். நம்ம உடம்போடு கூடி நல்லதே வரும், நல்லதே வரும், நம்ம பாடு செஞ்சுட்டே இருப்போம். எதை? வினையத்தான். ஆனா வினை அது நன்மையா தீமையானே நமக்கு தெரியாது. ஒருத்தருக்கு நன்மையா இருக்கிறது, ஒருத்தருக்கு தீமையா வரும். அப்ப அதெல்லாம் கூட்டி கழிச்சுதான் நமக்கு உடம்ப கொடுத்துட்டார். அப்ப அதுல வர்ற துன்பம்னு ஒண்ணு வருது இல்லையா? ஐயோ சாமி, இவ்வளவு பெரிய துன்பம் வருதே, என்னால தாங்க முடியலையே. இறைவனை வழிபட வழிபட அந்த துன்பத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொள்ளும் இறைவன். அதான் விடம் உண்டு. அன்றுன்னு ஒரு வார்த்தை அங்க அந்த இடத்துல சேர்த்திருக்காரு ஞானசம்பந்த பெருமான். அன்று. அப்ப ஒவ்வொரு நாள் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு வரும் துன்பத்தை ஏற்றுக்கொள்ளும் கருணை, பெரும் கருணையாளன். முத்தான்மாக்களுக்கு இன்பம் தருபவன் மட்டுமல்ல, பெத்தான்மாக்களாகிய நம்முடைய துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு நமக்கு நன்மை செய்யும் பிரான் இவன் என்பதை இந்த 2 முரண்தொடையாக்கி கொடுத்திருக்கிறார் ஞானசம்பந்த பெருமானார். இந்த பாடல்ல 3வது பாடல்ல அழகா கொடுத்திருக்கிறார். களலார் பூம்பாதத்தீர் ஓத கடலில் விடம் உண்டு அன்று அழலாரும் கண்டத்தீர். ஏற்றுக்கொண்டவர், துன்பத்தை எல்லாம் தான் ஏற்றுக்கொண்ட கண்டத்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அண்டர். அண்டர் போற்றும் அளவினீர். அண்டர் என்றால் தேவர்கள். ஏன்னா தேவர்கள் என்பவர்கள் அவங்க ஒரு கேட்டகரி. இப்ப மனிதர்கள் நம்ம ஒரு கேட்டகரி, விலங்குகள் ஒரு கேட்டகரி, பறவைகள் ஒரு கேட்டகரி. அப்ப அந்த தேவர்கள் என்றவனா கொஞ்சம் பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். அது இறைவனை சற்று உணர்ந்தவர்கள். அப்ப அந்த அண்டர்கள் இறைவனுடைய தன்மையை உணர்ந்து போற்றுகிறார்களாம். அண்டர்கள் போற்றும் அளவினீர். அதான் இறைவனினுடைய தன்மை. இந்த தன்மை, இந்த 2 தன்மை இருக்கு பாருங்க. திருவடி இன்பம் தருதலும் துன்பத்தை நீக்குபவன் இவன் என்பதை உணர்ந்த அண்டர்கள் போற்றும் அளவினீர் என்பதாக சொல்றார். இப்ப அடுத்த 4 வரியில இந்த தலத்துடைய பெருமையை சொல்லணும் இல்லையா? இறைவனுடைய பெருமையை பட்டியல் போட்டார் முரண்தொடையில. இப்ப இந்த தலத்துடைய பெருமையை பட்டியல் போடுறார் பாருங்க. களல் ஆற வண்டு இனங்கள், சாரி, குழல் ஆற. குழல் என்ற மாத்திரத்திலே கருமையான குழல். குழல் அப்படின்றத ஒரு அண்டர்லைன் பண்ணிட்டீங்கன்னா, குழல் என்ற மாத்திரத்திலே கருமை. கருமை பக்கத்துல நீங்க எழுதிக்கோங்க. கருமை குழல் ஆற வண்டினங்கள் கீதத்து ஒலிசை குடவாயில். அடுத்து நிழல் ஆர்ந்த கோயிலே. அப்ப அந்த இடத்துல குழல்ன்ற இடத்துல கருமை போட்டோம். இந்த இடத்துல நிழல் ஆர்ந்த, நிழல்ன்ற இடத்துல ஒளி போட்டுக்கோங்க. எவ்வளவு ஒரு அழகான முரண்தொடை. வார்த்தை ஜாலம் என்னைய கேட்டா. அப்ப அந்த கருமையான கூந்தல் அதிலே வண்டினங்கள்லாம் அப்படியே ஆரவாரம் செய்து கொண்டு இருக்கிறதா, ஒலித்து கொண்டு இருக்கிறதா ஒலிய. அந்த அந்த வண்டினங்கள் ஒலிப்பதற்கு காரணம் என்னன்னா, அதுக்கு ஒரு சந்தோஷம் வந்தாதானே ஒலி எழுப்பும். அப்ப அந்த சந்தோஷம் எங்கே கிடைத்தது? அந்த குழலிலே இருக்கும் மலர்கள். அந்த மலர்கள் பிளிற்றும் தேனை உண்டதால் இந்த வண்டினங்கள் இங்கே சந்தோஷ ஒலியை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு அழகா சொல்றார். அதாவது தேவர்களால் போற்றப்படக்கூடிய இந்த இறைவன் இந்த தலத்திலே மகளிர் கூந்தல் என்பது கருங்குந்தல் யாருக்கு? மகளிருக்கு. மகளிர்னா பெண்ணு. இங்க வேற யாரும் இல்ல. பசு கூட்டங்களாகிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் பசுக்களே அவர்கள்தான். ஆனால் அவர்களிலும் இறைவனை உணர்ந்தவர்கள். இது எதிலே சொல்லப்படுது? கருமையான கூந்தல், அதிலே வைக்கப்பட்ட மனம் பொருந்திய மலர்கள், அந்த மலர்களை உண்ண வந்த வண்டினங்கள் என்ற மாத்திரத்திலே உயிர்கள், பசுக்கள், பசுக்களுடைய உயிரிலே இருக்கும் அறிவிலே இருக்கும் அறியாமை என்ற இருள். ஆனாலும் இறை வழிபாட்டிலே சிறந்து மலர்களால் சூட்டப்பட்ட இந்த கூந்தல், மனம் பரப்பும் கூந்தல். அந்த மனத்தை உண்டு நுகர்ச்சியை கண்டு வந்த வண்டினங்கள் என்ற மாத்திரத்தில் அடியார் கூட்டத்தோடு சேர்ந்த மகளிர்.
இது மகளிருக்குரியதுதான். மகளிர்னா பெண்கள், பசுக்கள், பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இங்கே சொல்லப்பட்டது பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு தான் இப்படி சொல்றார். குழலார வண்டினங்கள் கீதத்து ஒலி செய். அப்ப அந்த பெண்கள் கூட்டமாக சேர்ந்து இனிமையாக பாடலை பாடிக்கொண்டு வருகிறார்களாம். சங்கம், சங்கம் சிலம்ப. சங்கம் என்றால் அடியார் கூட்டம். அதே இனிமையாக எப்ப பாட்டு வரும், மனசுக்குள்ள சந்தோஷம் வந்தா பாட்டு வரும். இந்த வண்டுக்கு எப்ப ரீங்காரம் வரும், உள்ளுக்குள்ள தேன் போயிட்டா ரீங்காரம். அதே போல கீதத்து ஒலி செய். நல்ல கீதத்தை அப்படியே சப்தமாக பாடிக்கொண்டு வருகிறார்கள். எங்கே? குடவாயில் என்ற தலத்திலே, நிழல் ஆர்ந்த கோயிலே. நிழல் என்றால் இங்கே ஒளியோடு கூடியதான, ஒளியை தரக்கூடியதான, அப்ப நம்முடைய அறியாமையை நீக்கக்கூடியதான ஞான ஒளியை தரக்கூடிய அந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தையை கொண்டாட. முதல்ல நின்றீரே என்றார், அடுத்து பயின்றீரே என்றார், இப்போது நிகழ்ந்தீரே. அப்ப ஒளி வெள்ளமாக நிகழ்ந்த இறைவன் எம்பெருமான். எதற்காக? நம்முடைய அறியாமை என்ற இருளை நீக்குவதற்காக என்று ஞானசம்பந்த பெருமான் இங்கே பதிவு பண்ணுகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, 4வது பாடல்ல, மரி ஆறும் கைத்தலத்தில். மரி என்றால் மான் குட்டிதான், மான் கன்று அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட மரி ஆறும் கைத்தலத்தில், ஒரு கையிலே இந்த மான் குட்டியை, மான் கன்று கையில் கொண்ட இறைவன். மான் என்றால் அப்பதே பார்த்தோம், இறைவனுடைய பரிக்கிரக ஆற்றல் என்று சொல்லக்கூடியதான மான் தத்துவம், மாயையின் காரியம், மாயையை தனக்கு பரிக்கிரக ஆற்றலாக கொண்டவர். அதுல இருந்துதான தத்துவங்கள் இந்த உயிர்களுக்கு உடம்பாக சேர்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இறைவன். இப்ப இந்த மரி ஆறும் ஒரு கையிலே மரியை கொண்ட இறைவன் மங்கை பாகமாக சேர்ந்து, ஒரு பாகத்திலே மங்கை. அப்ப இந்த மங்கை என்பது கருணை, சிற்சக்தி, சிற்சக்தி. அப்ப அந்த சிற்சக்தி சேர்ந்து, இப்ப கார்த்திகை மாசம் இப்பதான் கொண்டாடணும். எதுக்காக? இறைவன் அம்மையோடு கூடி அங்கே அருமையான அர்த்தநாரி கோலம். அர்த்தநாரி என்பது தொன்மை கோலமே சென்றுதாய் கோத்தும்பி. இது தொன்மை கோலம். அழகா சொல்வார் மணிவாசகர், தொன்மை கோலம். ஏன் தொன்மை கோலம்னா ஒட்டு புரியாத தன்மை. இப்போ தவம் இருந்து அந்த கார்த்திகை மாசம் வந்துட்டா நீங்க அருணாச்சல புராணம் படிக்கணும். சைவ இல்லப்ப நாவலார் அருளி செய்த அருணாச்சல புராணம். அதுல ஒரு படலம் எது அப்படின்னா, பார்வதி தவம் செய்து இடப்பாகம் பெற்ற படலம். ரொம்ப அருமையா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம படிச்சு ஓரளவுக்காவது தெரிஞ்சுக்கிடணும். அருணாச்சல புராணம் படித்தால் கார்த்திகை மாதம் நம்முடைய அறியாமை என்ற இருள் நீங்கும். இத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. போய் தினசரி சொக்க பணம் பாக்குறது, விளக்க ஏத்துங்க, இல்லைன்னு சொல்லல, அதெல்லாம் ஒரு குறியீடு. ஆனா அகத்தில் இருக்கும் இருள் நீங்கணுமே. புறத்தில் இருக்கும் இருள் நீக்கத்திற்காக நம்ம இதையெல்லாம் செய்யறோம். அக இருள் எப்பொழுது நீங்கும்? நூல் அறிவு. உயிர்களாகிய நமக்கு நூல் அறிவுதான் வாலறிவை காண்பிக்கும். இப்ப ஞானசம்பந்த பெருமான் நமக்கு இந்த நூல் அறிவு கொடுக்கலன்னா நமக்கு எங்கெங்க அறிவு விளக்க வரும்? இந்த அறிவு விளக்கம் வர வேண்டும் என்றால் நூல் அறிவு தான் வரணும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதுல இருந்து விலகி இதுக்குள்ள வரணும். உள்ள வர வர உள்ளிருக்கும் இறைவனை, ஒளி வெள்ளமாக காத்து கொண்டிருக்கும் இறைவனை நாம் உணரலாம், அடையலாம், பேரின்ப நிலையிலே நிற்கலாம். இன்பம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கும் பெருமான் என்பதை நம்ம உணரணும். இந்த கார்த்திகை மாசம் அதுக்காகத்தான் இந்த தீபமே. தீபம் வெளியல்ல, உள்ள ஏறணும். உள்ளுக்குள்ள அந்த உயிர் அறியாமை நீங்க வேண்டும். இந்த இதெல்லாம் அழகா சொல்லிட்டார். முதல்ல மரி ஆறும் கைத்தலத்தில், கையிலே மான் கன்றை கொண்ட இறைவன் மங்கை பாகமாக கருணையின் வடிவமான அம்மை, அருள் அது சக்தியாகும் அரண்தனக்கு. அப்ப அருளையே தனக்கு சக்தியாக, இது சித் சக்தி, அது ஜடசக்தி, இது சித் சக்தி. ரெண்டையுமே கையில வச்சுட்டார். உன்னை கையில வச்சுட்டார், உன்னை ஒரு பாகமா வச்சுட்டார். சித் சக்தியை ஒரு பாகமா வச்சுட்டாரு, ஜடசக்திய ஒரு கையில வச்சுட்டாரா? இது அறக்கருணை, கருணையின் வடிவு. இறைவனுடைய கருணையின் வடிவ இந்த 2 வரியில அழகா சொல்லிட்டார். கருணைதான்.
அறக்கருணையாக. அடுத்து மரக்கருணை ஒண்ணு இருக்கு, அதுவும் கருணைதான். அத அடுத்தாப்புல சொல்றாரு பாருங்க. இந்த மங்கை பாகமாக சேர்ந்துன்னு போட்டுக்கிடணும். ஏன்னா இந்த 3வது வரியில தெரின்னு வந்திருக்கு. அப்ப தூ அங்க போட்டுறணும். சேர்ந்து அப்படின்னு போட்டு எரி இங்க கொண்டு வரணும். அப்ப எரி ஆறும் மாமழுவும் எரியும் ஏந்தும் கொள்கையீர். இந்த கொள்கையின்ற வார்த்தையை அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இந்த கொள்கைனா என்னன்னா இறைவனுடைய இயல்பு என்னன்னு சொல்றாரு. ஒரு ஞான ஆச்சாரியார் கண்டதை இறைவனுடைய தன்மைகளை கண்டு கண்டு எப்படி கண்டார்? அப்படியே அவருடைய உயிர் அறிவு அதனோடு ஒன்றித்து வியாபக நிலையிலே நின்ற அளவிலே கண்டார். நமக்கெல்லாம் தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. ஒரு கஷ்டம் வந்தோடனே சாமியே நமக்கு தான் செய்யலங்கிறோம். ஆனா இது எல்லாமே கருணை என்பதை இவங்க நமக்கு உணர்த்துறார். அதான் ஞான ஆச்சான். கொள்கையீர்ன்றதை அப்படியே ஆண்டை பண்ணி இயல்புன்னு போட்டுக்கோங்க. இறைவனுடைய இயல்பை சொல்கிறார் நமக்கு. அந்த இயல்பு என்ன அப்படின்னா, முதல்ல அறக்கருணையாக இருக்கும் இறைவன். உயிர்களுக்கு அறக்கருணையினால் இந்த உடம்பு கொடுக்கிறதுக்காக தத்துவம் அதை கையில கொண்டவர். அது யார் மூலமாக? சிற்சக்தி மூலமாக. அத மங்கை பாகமாக சேர்ந்து இது ரெண்டையும் சொல்லிட்டாரு. அடுத்து மரக்கருணையாக எரி ஆறும் மாமழு, எரிதலை அப்படியே போகக்கூடிய அந்த ஒரு மழு, கையில் மழு ஏந்திய இறைவன். எரியும் ஏந்தும், ஒரு கையில எரி, எது? அனல் ஏந்திய கை. அப்படியே இறைவனுடைய கெட்டப் நம்ம மனக்கண்ணுக்குள்ள அப்படி படமா தெரியணும். ஒரு கையில மழு, ஒரு கையில எரி, அனல் ஏந்தி. அனல் ஏந்தினா கையில அனல் ஏந்தி இருக்கிறார் சுவாமி. அது கூட நம்ம ருத்ரனாக இவர் அழிக்கும் தன்மை கொண்டவர், இந்த கையில இருக்க அக்கினியால் அழிப்பார் அப்படின்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இருக்கட்டும், எல்லாமே சரிதான், தப்பெல்லாம் கிடையாது, எல்லாமே சரிதான். கையில் அனல் ஏந்தி இருக்கிறார் எதற்காக? மழு ஏந்தி இருக்கிறார் எதற்காக? இதுதான் மரக்கருணை. நம்முடைய இப்ப உடம்பு கொடுக்கப்பட்டது எதுக்காக? அறியாமை நீங்கிறதுக்காக. உடம்பு என்பது மாயையின் காரியமாக கொடுக்கப்பட்டது. இந்த உடம்பு என்பது மாயையின் காரியம் மட்டும் இல்ல, வினைக்கு ஈடாக. அப்ப மாயை வினை ரெண்டும் நீங்கணும். கொடுத்த உடம்பு முதல் 2 வரியில அந்த உடம்பு கொடுக்கறதுக்காகத்தான் பரிக்கிரக ஆற்றலும் சிற்சக்தியும் சொல்லியாச்சு. இப்போ கொடுத்த உடம்பு மாயையின் காரியமும் வினைக்கு ஈடாகவும், அது ரெண்டும் கலரணும். என்னங்க கொடுக்கறது அப்புறம் எடுக்கிறது அப்படின்னா, நம்ம விநாயகர் பெருமான் கையில ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம் இருக்கும். அம்பாள் கையிலே இருக்கும். பாச அங்குசுதராயை நமக அப்படின்றது லலிதா சகஸ்ரநாமம். பாசம்னா கயிறு, அங்குசம்னா வெற்ற ஆயுதம், கோடரி போன்ற ஒரு ஆயுதம். கயித்தால கட்டி அப்புறம் கோடரியால வெட்டி. எங்க கட்டணும், எங்க வெட்டணும்? விருப்பு வெறுப்பு என்னும் கயிறால் கட்டி அதனை வெட்டி வீழ்த்தி விருப்பு வெறுப்புகளை நம்மிடம் வந்து நீக்கி. எவ்வளவு அருமையான தத்துவத்தை இப்படி அழகா கொண்டு வந்திருக்காங்கங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இதுவும் அப்படிதான். எரி ஆறும் மழு. மழு என்பது நம்முடைய மாயையின் காரியமாகிய மாயை நம்மை விட்டு நீங்க வேண்டும். மாயா சார்பு நீங்க விட, அதுக்குதான் மழு. மாயா சார்புனா உடம்பு நீங்கிறது இல்ல, உடம்பு சார்பு. இத உடம்ப வச்சு உலகத்திலேயே சார்ந்து இருக்கும் இல்லையா, அந்த சார்பு நீங்கணும். அதுக்குதான் மழு. இன்னொன்னு, இந்த உடம்புன்றது மாயா காரியத்தோடு கூடி ஆணவமல சேர்க்கையும் சேர்ந்துருது. அதனால வருது பாருங்க வினைன்னு ஒண்ணு. அந்த வினையெல்லாம் சுட்டு எரிக்க வேண்டும். அதான் எரியும் ஏந்தும் கொள்கையில் இயல்பு. அப்ப இறைவனுடைய இயல்பு என்னன்னு பாருங்களேன். நம்மகிட்ட இருக்க மாயை கண்மங்களை நீக்குதல். நம்ம ஏதோ நினைச்சுட்டு இருக்கோம். வினை அப்படின்னா நமக்கு வர்ற துன்பங்கள் இவ்வளவா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் கருணை. இந்த கருணையை அப்படியே சாமி கருணையினால நம்மகிட்ட இருக்க வினைகளை நீக்கிறார், மாயா சார்புகளை நீக்கிறார். எதுக்காக? நம்ம பேரின்பம் அடைய வேண்டும் என்பதற்காக. ரொம்ப அருமையான ஒன்று. எரியாரும் மாமழுவும் எரியும் எந்தும் கொள்கையில். இதுதான் உன்னுடைய இயல்பு என்பதை, இதுதான் மரக்கருணை என்பதையும் இங்க எடுத்து சொல்லிட்டு, அடுத்த 4 வரி இந்த ஊர் பெருமை, இந்த கோயிலுடைய பெருமை, கோயில்ல இறைவன் குடிகொண்டிருப்பது அப்படின்னு. அதையும் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க.
குறி ஆர வண்டினங்கள் தேன் மிழற்றும் குடவாயில் அப்படிங்கிறார். குறி ஆர அப்படின்னா, இப்போ ஒரு நல்ல மலர்கள் இருக்கு. மலர்கள் போதுக்கள் அப்படின்னா, அந்த காலையில நேரத்துல இன்னும் கொஞ்ச நேரத்துல இதழ்களை விரிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்னொன்னா இதழ விரிக்கும். விரிச்சோனே இந்த மனம் வந்துரும். இந்த மனம் வந்தோனையும் நுகர்ச்சின்னு ஒண்ணு. யாருக்கு? இந்த வண்டினங்களுக்கு. அந்த பூச்சிகள், வண்டினங்களுக்கு நுகர்ச்சி. அந்த நுகர்ச்சிய சாமி குடுத்திருக்கிறார். லேசா வாசம் வந்தோனே அப்படியே வந்துரும். வந்து அத குறி ஆர வண்டு இனங்கள். அத அந்த வண்டு வண்டு உட்கார்ந்து அப்படியே அந்த லேசா ஒரு இதழ் லேசா வளர்ந்தோடனே பக்கத்துல உள்ள போய் உட்கார்ந்து அந்த இதழ அலர்த்தி உள்ள இருக்க தேன் அதை பருகுதல். தேன் மிழற்றும் அப்படின்னா, இந்த இடத்துல மிழற்றும் அப்படின்னு இருக்கு. தேனை உண்டுச்சு. உண்ட மாத்திரத்தில் இதுல இருந்து இந்த வண்டுகள்ட்ட இருந்து ஒரு இசை எழும்புதான். என்ன இசை? இனிமையான கீதமாக பாடுது. இசை எழும்புதான். அந்த இசையும் இனிமையாக எழும்புகிறதாம். இது எதற்காக சொல்கிறார்கள்? இறைவனுடைய அருளை பெறுதல் என்பதாக. யார் பக்குவம் பெற்ற ஆன்மாக்களோ வினை நீக்கப்படுது முதல்ல. இப்ப அப்படியே கீழே படிக்கும்போது மேலையும் சேர்த்துக்கோங்க. யார் மாயையிலிருந்து நீக்கப்படுகிறார்களோ, யார் கண்மங்கள் சுட்டி எரிக்கப்படுகிறதோ, அவர்களெல்லாம் இந்த மலரக்கூடிய இந்த மலர்களின் மீது அமர்ந்து தேனை உண்டு இனிமையாக கீதம் பாடுதல். அதாவது இன்பத்தில் திளைத்தல். இன்பத்தில் அதான் தேன்மிழற்றும் குடவாயில் நெறி ஆறு. முதல்ல குறி ஆற அப்படின்னார். இப்ப நெறி ஆறும் கோயிலே. நெறி என்ற மாத்திரத்தில் வேத ஆகமங்களின் வழியாக வந்த வேத ஆகமங்களின் வழி. ஏன்னா கோயில் அப்படின்னாலே ஆகம விதிப்படிதான். இப்ப இந்த நெறியாரும் கோயிலே என்ற மாத்திரத்தில் வேத ஆகமங்களின் வழியாக வந்த இந்த கோயிலிலே வீற்றிருக்கும் கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே. இது காரணம். வேத ஆகமங்கள் எதை சொல்கிறது? மேலான இறைவனின் பண்புகளை எடுத்துரைக்கிறது. உயிர்களாகிய நாம் எல்லோரும் இறைவனை அடைய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. இது காரணம். இந்த காரணத்தால் குறியார வண்டினங்கள் தேன்மிழற்றும் குடவாயில் இது காரியம். நுகர்தல், இன்ப நுகர்ச்சி. இது காரணமாக இருப்பதால் இது காரியம். இந்த காரண காரியத்திற்கு மேலான ஒன்று எதுனா இறைவனுடைய இயல்பு என்பதை மேல இருக்க 4 வரி சொல்லு. இப்ப அப்படியே கொண்டு கூட்டினீங்கன்னா இறைவனுடைய இயல்பு, அந்த இறைவன் இங்கே குடியிருந்த கோயிலில் குடியிருந்த காரணத்தால் இந்த இன்பம் காரியமாக இவ்வளவு அழகா அமைச்சு கொடுத்திருக்கிறார் பாருங்க ஒரு பாடலை. இந்த 4வது பாடல் காரண காரியமாக அறக்கருணையும் அறக்கருணையாக அமைத்து கொடுத்த அருமையான பாடல். அடுத்தாப்புல 5வது பாடல்ல இலை ஆர்ந்த கோவணமும் கீழும் எழில் ஆர் உடையாக. இது பக்கத்துல நீங்க வேதம்னு எழுதிக்கலாம். ஏன்னா இறைவனுடைய பெருமைகளை நிறைய இடங்கள்ல மடையில் வாழை என்பதெல்லாம் சொல்லுவாரு. இத கீழ் உடை அப்படிம்பாங்க. கோவணம். இறைவனுடைய கோவணம் என்பது 4 வேதங்களுமே இங்கே இறைவனுக்கு கோவணமாக அமைந்தது அப்படின்னு சொல்ற. இலை ஆர்ந்த கோவணமும் கீழும், கீழ் உடை அப்படின்னு சொல்லக்கூடியது. எழில் ஆர் உடையாக. இதையே இந்த கோவணத்தையே எழில் மிகுந்த அழகான அந்த கோவணத்துல என்னங்க அழகு இருக்கு அப்படின்னா, சுவாமிக்கு அந்த கோவணம் அழகு செய்கிறது. ஏனென்றால் வேதங்கள் எல்லாம் இறைவனை புகழ்ந்து பாடுகிறது. வேதங்கள் இறைவனால் தரப்பட்டது. அது அபரஞானம் தான். அது சுத்தமாகின்னு காரியம்தான். ஆனாலும் கூட இந்த வேதங்கள் எல்லாம் இந்த இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறது. அதுதான் இங்கே கீழும் எழில் ஆர் உடையாக. அப்படிப்பட்ட வேதங்களையே இங்கே கொண்ட ஆடையாக கொண்ட இறைவன் கையில என்ன வச்சிருக்காராம்? பிழையாத சூலம் பெய்து. பிழையாத சூலம்னா தப்பாத, குறி தப்பாத.
அதுதான் பொருள் இதுல. பிழையாதன பிள்ளை அப்படி இல்ல. குறி தப்பாது. அவர் ஒரு தடவை எய்திட்டாரு அப்படின்னா, அது எங்க யார்கிட்ட போய் சேரணுமோ, அது அங்க போய் சேரும். அவ்வளவுதான். நீங்க இந்த சூலாயுதம் அப்படின்றது சாமி எந்த இடத்துலங்க சூலாயுதத்தை வச்சு கொன்னாரு அப்படின்னு நிறைய பேர் இன்னைக்கு கையில எல்லாம் சூலாயுதத்தை வச்சு பார்த்தா ஏதோ உங்க கடவுள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சூலம் என்பது ஒரு குறியீடு, 3 பிரிகளை உடையதானது. இது ஞானமே வடிவானது. அஞ்ஞானம் என்ற இருளை நீக்க வந்த ஒளி வடிவான சூலாயுதம். இத நம்ம அட்டவிரட்டான தலங்கள்ல திருக்கோவலூர் அந்தகாசுரன், அந்தகன் என்பவன் இருள், அறியாமை என்ற இருள், அதான் அந்தகாசுரன். அவன் அப்படி குத்தி தூக்கியிருப்பாரு, சூலாயுதத்துலதான் தூக்கியிருப்பாரு. நீங்க அந்த கோவில்ல போனீங்கன்னா பிரகாரத்துல சுத்தி வரும்போது அல்ல ஒரு பெரிய ஸ்டாச்சு, அதாவது உற்சவமூர்த்தியா இருப்பார், பஞ்சலோக சிலையா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். அதுல அப்படியே பைரவ கோலம் கொண்டு இவர் வந்தவரு சூலாயுதத்தை தான் வச்சிருப்பார். சூலாயுதத்து நுனியில இந்த அந்தகாசுரன் இருக்கும். அப்ப இருள், அந்த இருளை, அந்தகன் என்றால் இருளை நீக்கும் ஒளி வடிவமானது ஞானமே. அஞ்ஞானம் என்பது இருள், ஞானம் என்பது ஒளி. அந்த அஞ்ஞானத்தை நீக்குவது, அதான் பிழையாது. யாருக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்று இறைவன் கணக்கு வச்சுட்டாரோ அவங்க தப்ப முடியாது. அதான் பிழையாத. நம்ம அருளாளர்கள் வாழ்க்கையில எடுத்து பாருங்க ஒண்ணுன்னா. அப்ப யாருக்கு எப்ப வந்தார், எப்படி வந்தார், அவர்களை ஆட்கொண்டார், இவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. ஏன்னா அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்குத்தான் இது பயன். அந்த பக்குவ நிலை வரும்போது இறைவன் வந்து அவர்களை ஆட்கொள்ளுது. அதுதான் பிழையாத, தப்பாத, குறிதப்பாத. சூலம் பெய்து அவர்களுக்கு கொடுத்து, அது அஞ்ஞான இருளை நீக்கி ஆடல் பாடல் பேணினீர். சுவாமியை சொல்றாரு, நல்லா வேதத்தையே கீதமாக கொண்டு ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டு வரும் இறைவன் எம்பெருமான், கையில் சூலத்தை ஏந்தி கொண்டு வரும் இறைவன் எம்பெருமான். இந்த 4 வரியுமே நம்ம பெரிய புராணத்துல வச்சு பார்க்கணும். இப்ப நேரம் பத்தாது, ஏற்கனவே 1 மணி நேரம் ஆயிட்டு. இருந்தாலும் கூட அத்தனை அழகா சொல்லலாம். பெரிய புராணத்துல வச்சுத்தான் இதை பார்க்கணும். ஏன்னா அந்த திருமுறைகள் அத்தனையும் புராண சார்பு, புராணங்களோடு கூடியது, இலக்கணத்தோடு கூடியது, அணிநலன்களோடு கூடியது. இதையெல்லாம் சுவைச்சு சுவைச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ருசிக்கணும், ரசிக்கணும், ஆனந்தம் கொள்ள வேண்டும். இந்த பிழையாத சூலம் பெய்து சாமி அனுப்பிட்டாரு. எங்க பக்குவம் பெற்ற ஆன்மாக்களுக்கு. அந்த பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள் இப்போது ஞானத்திலே வந்து விட்டது. அப்ப அது ஆனந்தத்தில் திளைக்குதான். அது ஆனந்தத்தில் திளைக்கதை கண்டு இவர் பாடல் ஆடல் பேணினாராம். சுவாமிக்கு சந்தோஷங்க. ஆன்மா சந்தோஷப்படுறதை பார்த்து, ஆனந்தத்தில் திளைத்ததை பார்த்து, ஞானத்தில் இங்கே வந்ததை பார்த்து சுவாமிக்கு சந்தோஷங்க. ஆடல் பாடல் பேணினீர் அப்படின்னு அழகா கொண்டு வர்றார். கொண்டு வந்துட்டு இப்ப ஆடல் பாடல் என்பது கீதம். அங்கே வேதம், இங்கே கீதம். வேதத்தையே கீதமாக கொண்டு ஆடி பாடி வரும் இறைவன் எம்பெருமான் என்பதை இங்கே சொல்லப்படுகிறது. அடுத்த 4 வரி இந்த கோவிலுக்கு, அந்த ஊருக்கு, கோவிலுக்கு. அந்த ஊர் எப்படி இருக்குதான், குலை ஆறும் பைம் பொழிலும். குலை என்றால் நல்ல பசிய தளிர்கள், நல்ல அழகா தளிர்கள் ஏராளமா வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், மழை பொழிவு இருந்துகிட்டே இருக்கு, நீர்வளம் நிலவளம் அழகாக இருக்கிறது. அத குலை ஆறும் பைம் பொழில், சோலைகள் நிறைஞ்சிருக்கு, ஒரு பக்கம் வயல் நிறைஞ்சிருக்கு, வயலும் பைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில். அப்ப நல்ல செழிப்பு, அந்த ஊருடைய தன்மை நல்ல செழிப்பு. இது ஊருடைய செழிப்பு என்பது காரணம். அப்ப இந்த காரணம், இந்த ஊருடைய செழிப்பு, இந்த காரணமா வர்ற காரியம் என்ன அப்படின்னா, காரியம் ஒண்ணு வரணும் இல்லையா? காரணம் நல்ல ஊர் செழிப்பா இருக்கு. காரியமாக எது வருதா, விளவு ஆர்ந்த கோயிலே. விளவு என்றால் இந்த குடவாயில் என்ற தலத்திலே உள்ள கோவில். இந்த கோவிலிலே குடிகொண்டிருக்கும் இறைவனுக்கு ஏராளமான விழாக்கள் எழுப்புகிறார்கள். சாதாரண ஒரு வருடத்துக்கு வருஷத்துக்கு ஒரு விழா எழுப்புவாங்க, இல்ல சில நேரம் 2 விழா. ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு விழா. அப்ப ஒரு விழா நடத்தணும்னா திருவிழா. அப்ப ஒரு விழா நடத்தணும்னா கோவில்ல, நம்ம வீட்லயே ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும், எவ்வளவு செலவாகும், எவ்வளவு உடல் உழைப்பு, அப்புறம் செலவு, பணம் எல்லாமே இருக்கு இல்லையா?
எல்லாரையும் கூப்பிடணும், அவங்களுக்கு உபச்சாரம் பண்ணணும், எவ்வளவு இருக்கு. அப்போ ஒரு கோவில்ல நடத்துறாங்கன்னா அவ்வளவு மக்களையும் கூப்பிடணும். அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்குரிய வசதிகள் எல்லாம் செய்யணும். அப்ப இந்த விழா நடக்கிறது அப்படின்னா செல்வச் செழிப்பு இருக்கணும். செல்வச் செழிப்பு இருக்கணும், மக்கள் சந்தோஷமா இருக்கணும், ஒற்றுமையா எல்லாம் இருக்கு. அப்ப அது காரணம் எது? குளையாரும் வைம்பொழிலும் வயலும் சூழ்ந்த குடவாயில். அப்படிப்பட்ட தலம் காரணமாக இருப்பதால் விழவார்ந்த கோயிலே கோயிலா மிக்கீரே, இது காரியமாக வருகிறது. ஏராளமான விழாக்கள் எழுப்பி அங்கே கொண்டாட்டங்கள் நிகழ்கிறது. இறைவனை கொண்டாடி மகிழ்கிறார்கள் இவர்கள் என்பதை அழகா இங்க பதிவு பண்றார் ஞானசம்பந்த பெருமானார். அடுத்து 6வது பாடல்ல அரவு ஆர்ந்த திருமேனியான, அரவு நம்பர் 1 போட்டுக்கோங்க. அரவு ஆர்ந்த திருமேனியான வெந்நீர் ஆடினீர். வெந்நீர் ஆடினீன்றத அண்டலைமணி நம்பர் 2 போட்டுக்கோங்க. அரவு என்பது பாம்பு. உடம்பெல்லாம் பாம்பு வச்சிருக்கார். கழுத்துல ஒண்ணு வச்சிருக்கார், கையில ஒரு பிராஸ்லெட் போட்டிருக்காரு, இடுப்புல ஒரு பெல்ட் கட்டியிருக்கார், தலையில ஒண்ணு வச்சிருக்கார், எல்லாம் உடம்பெல்லாம் வச்சிருக்கார். அரவு என்பது அஞ்ஞானம், அறியாமை. அதே இறைவன் திருமேனி முழுக்க வெந்நீரு ஆடினீர், வெண்மையான திருநீரு. திருநீரே பறை என்று சொல்வார்கள். ஞானசம்பந்த பெருமானே சொல்லிருக்கார். அப்போ மந்திரமாவது நீர்ல. அப்ப வெந்நீர் ஆடினீர் என்றால் ஒளியான நீரு, திருநீரு. அஞ்ஞானம் என்பது கருமை, ஞானம் என்பது வெண்மை. இந்த ரெண்டையும் ஒரே உடம்புல வச்சிருக்க ஒரே ஆள் நம்மால். அங்க எப்படி கண்டத்துல எரியக்கூடிய நஞ்சு, அப்புறம் திருவடியில பூவை போன்ற பாதம், ரெண்டையும் ஒரு இடத்துல இருக்கும். இங்க அதை விட இன்னும் கையில இட்டா உடம்பு பூரா அறியாமையாய பாம்பை வச்சு திருநீற்று பூச்சையும் கொண்ட இறைவன் எம்பெருமான். அப்ப ஒளி, இருளும் ஒளியும் சொல்லுவாங்கல்ல, ரெண்டு ஒரு இடத்துல இருக்கானா இருக்குன்னு உமாபதி சிவமும் சொல்லிட்டார். ரெண்டுக்கும் இடம் ஒன்றே, ஒன்று மேலிடில். அது உயிர்க்கு சொல்லும் போது சொல்லுவார். ஆனா இங்கேயோ இறைவனோ எம்பெருமானோ அரவம் என்ற அறியாமையும் தன் சார்பு பெற்ற மாத்திரத்தில் ஞானமாக மிளர்கிறது அப்படின்றது. வெந்நீரு பூச்சி என்பது உயிர்களாகிய நம்மையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை. நாம திருநீர் பூசுறோம்னா நம்முடைய மலங்கள் நீங்குவதற்காக. இறைவன் அங்கே வெந்நீர் ஆடி என்ற மாத்திரத்தில் உயிர்களாகிய நம்மை ஏற்றுக்கொள். சுடலையில தானே ஆடிக்கிட்டு இருக்கிறார் சுவாமி. அங்க சுடலை பொடிபூசும் இறைவன் தானே. அந்த சுடலை பொடிபூசுதல் என்பது உயிர்களாகிய நம்மை ஏற்றுக்கொள்ளும் தன்மைதானே. இந்த அரவத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இறைவன், இந்த பொடியையும் ஏற்றுக்கொள்ளும் இறைவன் என்பதாக அழகாக இங்கே எடுத்து சொல்லப்பட்டது. அறவார்ந்த திருமேனியான வெந்நீர் ஆடினீர் என்று சொல்லி, அடுத்து இரவு ஆர்ந்த வெய்வழி கொண்டு இமையோர் ஏத்த நஞ்சு உண்டீர். இரவு அப்படின்னா அப்படியே பிச்சை எட்டு கொண்டு வர்றது. பெய் பலி கொண்டு, கையில ஒரு பிச்சை பாத்திரத்தை கையில வச்சுட்டு, அது அப்பதையும் சொன்னாரு, இங்கேயும் சொன்னார். இரவு ஆர்ந்த பெய்ப்பலி கொண்டு, கையில பிச்சை பாத்திரத்தை வச்சுட்டு அப்படியே போர்த்தட்டியா போறாரு. பிச்சை எடுக்க போறாரு. பிச்சை எடுக்க போறாருன்னா ஒண்ணும் இல்லாதவர் பிச்சை எடுக்க போறாருன்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிறது யாரு எடுப்பாங்க? தமிழ்கிட்ட எல்லாம் எது இல்லையோ அதை கேட்க வர்றார். ஆனா இமையோர்கள் எல்லாம் இவரை தொழுது வணங்க அந்த நஞ்சு உண்டி. எவ்வளவு ஒரு முரணான ஒன்று பாருங்க. இங்க பலி ஏற்க போகிறார், அங்கே அவர்களெல்லாம் தொழுது வணங்க அவர்களுக்கு துன்பம் தரும் நஞ்சை தான் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்ற ரொம்ப அழகான ஒன்று இங்கே சொல்லப்படுகிறது. ஒண்ணு, இந்த நஞ்சு என்பது துன்பம். நஞ்சு துன்பம் தானே. அப்ப அந்த துன்பமாகிய ஒன்று, அந்த துன்பமாகிய ஒன்றை இங்கே ஏற்றுக்கொள்ளும் இறைவன். நஞ்சு என்பது அதுதான். அதாவது துன்பம் காரணம், அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது. காரியம் என்ன அப்படின்னா இது காரணம். அந்த காரணம் எது? பலி ஏற்று வர்றது. காரியம் என்ன அப்படின்னா தான் ஏற்றுக்கொள்ளுதல். எதை? நஞ்சு.
அப்ப காரண காரியம் ஆக, காரண காரியமாக இங்கே அமைத்து கொடுத்திருக்கிறார் திருஞான சம்பந்தர். நமக்காகத்தான். நமக்கு இன்னைக்கு துன்பம் வருதுன்னா இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? நம்முடைய வினை மூட்டைகள் ஏராளமாக. அப்ப இறைவனை தொழுதல், இறைஞ்சுதல், அவருடைய திருவடி சார்பு பெற்றால் அவர் நம்முடைய வினைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நமக்கு அமுது போன்ற இன்பத்தை தருவார் என்பதுதான் அதுல உள்ளது. அதைத்தான் இங்க இரவு ஆர்ந்த பெய்வழி கொண்டு இது பழி ஏற்றல் என்பது காரணமாக இங்கே காரியமாக அந்த துன்பத்தை தான் ஏற்றுக்கொள்வது என்பதாக அங்க காரண காரியமாக வைத்து அழகாக சொல்லிட்டார். அடுத்து சொல்றார் குறவு ஆர்ந்த பூஞ்செடி. அடுத்து இந்த தலத்தோடைய பெருமையை சொல்லணும். அதுக்கு சொல்லும் போது குறவ மரம், குறவுனா குறவ மரம். இந்த குறவ மரம் அப்படின்றது நம்ம பெரிய புராணத்துல ஆஹ் நம்முடைய செய்யலூர் என்ற தளத்திலே வாழ்ந்த அவருடைய தகப்பனாருடைய காலை அறிந்த போது பாவையை தளர வீசிய சண்டிக்கு அப்படின்னு இல்லையா. அப்ப அவர் இருந்து பூசை பண்ணிய மரம் அத்தி மரம் அப்படின்றது. அவருடைய தந்தையார் இந்த குறவ மரத்தின் பக்கத்துல இருக்க குறவ மரம் அதுல மேல ஏறி பார்த்தார் அப்படின்றது இந்த பெரிய புராணத்துல நம்ம பார்க்கலாம். வீட்டுல பெரிய புராணத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க, அப்ப உங்களுக்கு நல்லா புரியும். குறவார்ந்த இந்த குறவ மரம் என்பது நல்ல மனமிகுந்த மலர்களை கொடுக்கக்கூடியது. அப்ப குறவார்ந்த பூஞ்சோலை வாசம் வீசும் குடவாயில். குடவாயில் இந்த தளத்துல ஏராளமான இந்த மரங்கள் இருக்கிறது. அது நல்ல மனம் வீசக்கூடியதாக இருக்கிறது. அங்கே திரு ஆர்ந்த கோயிலே. அப்ப திரு என்ற ஒரு சொல் அங்க குறவு அப்படின்றது மனம் மிகுந்த மலர்களை தரக்கூடிய மலர். இங்க திரு என்பது இங்கேயும் மனம். திருன்ற ஒரு சொல்லுக்கு 16 பொருள் உண்டு என்று நமக்கு கொடுத்திருக்கிறாங்க, சாத்திரத்திலே கொடுத்திருக்காங்க. திரு என்ற ஒரு சொல் இங்கே மனம். என்ன மனம்? சிவமனம். அங்கே பூக்களினால் வரும் மனம், அதிலே நிறைந்த பூஞ்சோலைகள். இங்க இந்த கோயில் சிவமனம் கமழக்கூடிய திரு ஆர்ந்த சிவமனம் கமழக்கூடிய கோயிலே, அந்த கோயிலையே கோயிலாக திகழ்ந்தீரே என்பதாக ரொம்ப அழகாக அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த கோயில், இந்த சிவமனம் என்பது ஞானம். இதை கோயிலாக கொண்டதால் எங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும் தன்மை உடையீர் என்பதாக முதல் 4 வாரிகளும் அங்க சொல்லி இங்க 4 இந்த ஊர்ல உள்ள கோயிலையும் சேர்த்து ரெண்டுமே ஒன்றுக்கொன்று தொடர்பு உள்ளதாக. இதை நம்ம கொஞ்சம் கேட்டுட்டு மீண்டும் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, சிந்திக்கணும். ஏன்னா கேட்டதோட வேகமா சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. கேட்டதோட நின்றாம மீண்டும் மீண்டும் சிந்தித்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆழ்ந்த பொருள் நமக்கு அப்படியே அழகா ஞானசம்பந்த பெருமான் புலப்படுத்தி விடுவார். ஏன்னா குருதான் உணர்த்த முடியும், வேற யாரும் உணர்த்த முடியாது. அந்த குரு நமக்கு உயிருக்கு உயிராக நின்று உண்மையை உணர்த்தி விடுவார். இதை நம்ம உணரலாம். அடுத்த பாட்டுல சொல்ல பாருங்க, பாடல் பாடலார் வாய்மொழியீர். பாடல் ஆர் வாய் மொழியீர். வாய் என்பது உண்மை, வாய்மை, வேதம் என்று இங்க பொருள். அப்ப வாய்மொழியீர் என்ற போது அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த வேத வாக்கியம் என்று சொல்வார்கள். அது கூட அந்த வேத வாக்கியங்கள்லயே மகா வாக்கியம் அப்படின்லாம் இருக்கு. பெரும் பெயர், மகா வாக்கியம், இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். சிவஞான போதத்திலையும் கூட பெரும்பெயர் கடவுளின் இதெல்லாம் வந்திருக்குது. அப்ப அந்த வேத பாடல்கள், அந்த வாய்மொழியின் இருக்கு பாத்தீங்களா, அந்த வாய்மொழின்றது வேதம். அந்த வேதங்களில் சொல்லப்பட்ட உண்மை, அந்த உண்மையின் வடிவாக இருக்கும் இறைவனே. பாடலார் வாய்மொழியில் வேத பாடல்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அந்த உண்மை, அந்த வேதங்கள் எதை சொல்கிறது? இறைவனை சொல்கிறது. வேதங்கள் 4ன்னு சொல்லுவாங்க, ஆனா அதர்வன வேதத்தை விட்டுருவாங்க, திரையி என்பார்கள். அப்ப வேதம் 3 என்று சொல்வார்கள். இந்த 3லும் நடுநாயகமாக இருப்பது யஜூர் வேதம். ரிக், யஜூர், சாமம் என்பதுல நடுநாயகமா இருக்கிறது யஜூர். இந்த யஜூர் வேதத்தில் நடுநாயகமாக இருப்பது ஸ்ரீருத்ரம். இந்த ஸ்ரீருத்ரத்தில் நடுநாயகமா இருப்பது 5 எழுத்து. அப்ப அந்த 5 எழுத்து என்பதுதான் மகா வாக்கியமாக, பெரும்
பொருளாக சொல்லப்படுது. அதத்தான் பாடலார் வாய்மொழியில் உண்மை வடிவமாக, வேதங்களில் சொல்லப்படக்கூடிய உண்மையின் வடிவமாக இருப்பவர். அப்படிதான் வாய்மொழியீர், இருப்பவரே மொழியீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றார். பைங்கண் வெள் ஏர் ஊர்தியீர், நல்ல அழகான கண்களை கொண்டதான. ஏன் இந்த அழகான கண்கள்? பைங்கண் பசுமை அப்படின்றது இறைவனுக்கு ஊர்தியாக வருவது எது அப்படின்னா வெள்ளையரு, வெண்மை அப்படிம்போம். இந்த வெண்மை என்பதே சாத்விக குணம்தான். ஞானசம்பந்த பெருமாள் முதல் பாடலையே வெண்மை வெண்மை வெண்மையாதான் சொல்லுவார் எல்லாமே. இந்த வெண்மை நிறம் தர்மத்தின் அடையாளம். இங்க பைங்கண் அப்படின்றது தர்மம். தர்மம் ஒரு காலும் மாறாதது, நீதி மாறாதது, தவறாதது. அதுதான் பைங்கண் வெள்ளேறு, தர்மத்தை விட்டு அகலாத இறைவன், வேதங்களின் உண்மையாக இருக்கும் இறைவன். பைங்கண் வெள்ளேறு ஊர்தியீர், அதனையே ஊர்தியாக கொண்ட, தர்மத்தையே தனக்கு வாகனமாக கொண்ட இறைவர். ஆடலார் மா நடத்தீர், ஆடலார் மா நடத்து ஈர், அறிவை போற்றும் ஆற்றலீர். அறிவை அந்த மூணாவது வரியில மா நடத்தி அப்படி இருக்கு. நாலாவது வரியில ர வந்திருக்கு. இந்த ராவ ஈர்ப்புட்டல் ஆண் பிரிச்சுக்கோங்க, இர்ற மேல கொண்டு போட்டுருங்க, மூணாவது வரியில போட்டுருங்க. அப்ப ஆடலார் மா நடத்தீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஆடலார் மா நடத்தீர் என்ற மாத்திரத்தில் நல்ல நடனம், அழகான நடனத்தை புரிவது. சாமி நடனத்துக்கு கேட்கவா வேணும், அவன் ஆடல் வல்லான். இந்த நடனத்தையே சொல்லிக்கிட்டே இருந்தாலே நாளெல்லாம் இன்பம் 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 தான். ஒரு நாள் போதாது, 2 நாள் போதாது, 1000 நாள் கொடுத்தால் கூட போதாது. இந்த மார்கழி மாதம் வருது, 10 நாள் திருவாதிரை விழாதான் இந்த நடன கூத்தன், இந்த கூத்த பிரானுக்கு உரித்தான நாள்தான். நாளெல்லாம் சிந்தித்து சிந்தித்து நாம் அப்படியே மேலான இன்பத்தை அடைய வேண்டும். அதைத்தான் இங்கே ஆடலார் மானடத்தீர் அப்படின்னாரு. அடுத்தாப்புல அறிவை போற்றும் ஆற்றலீர், உமை அம்மை, அந்த இறைவனை, அந்த இறைவனுடைய ஆற்றல், அந்த உமை அம்மை போற்றக்கூடிய ஆற்றல், அந்த அறிவை போற்றும் ஆற்றலீர். ஏன்னா இந்த மானடம் என்று சொன்ன மாத்திரத்துல சாமி எதுக்கு நடனம் புரியுற? காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி ஐந்தொழில் புரிதல். அந்த ஐந்தொழில் புரிதல் இப்படி நடனமா சொல்லண்டு ஆடுறீரே அப்படின்னு அம்மைதானே பார்த்துக்கிட்டு இருக்கா. அங்க நல்லா சிதம்பரத்தை யோசிச்சுக்கோங்க. சிதம்பரம் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் நீங்க பார்க்கலாம். அந்த சுவாமியோடைய ஆட்டத்தை பார்க்கறதுக்கு அவளை தவிர யாரும் முடியாது. அருளின் வடிவான அவள் கண்டுதான் நமக்கு கொடுக்கிற போல நம்முடைய ஊனக்கண்ணில் தெரியாது ஒரு பக்கம். இன்னும் ஒண்ணு, ஞானமே வடிவான அம்மை வீர்களாகிய நாம் அந்த இன்பத்தை பெற வேண்டும் என்பதற்காக இதை அப்படியே எடுத்து நமக்கு அமுதமாக்கி பாலாக்கி கொடுக்கிறார். தான் மருந்து உண்டு பைங்குடல் பொறாது என தான் மருந்து உண்டு, அது அமுதமாக்கி தரும் அம்மையை போல. இங்க ஆடல், அந்த ஆடலை காணும் அம்மை, இந்த இடத்துல அதைத்தான் அழகா சொல்றார். ஆடலார் நடத்தீர் அறிவை போற்றும் ஆற்றலீர், இறைவனுடைய ஆற்றலை கண்டு அப்படியே போற்றுகிறாளாம் அம்மை. போற்றும் ஆற்றல், உமையம்மையால் போற்றப்படும் ஆற்றல் உடையீர். அடுத்து சொல்றார், இந்த 4 வரி அடுத்து இதுக்குள்ளது என்ன சொல்றா பாருங்க. கோடல் ஆர், கோடலார்ன்றதை அண்டலி பண்ணி காந்தல், காந்தல் மலர்கள். அப்ப அந்த காந்தல் மலரில் தும்பி, தும்பினா வண்டு, அந்த வண்டு முரண்டு இசை மிளற்றும் குடவாயில். அல்ல காந்தல் மலர்கள் விரியுது, அதனுடைய மனத்தை கண்டு அந்த தும்பி வந்து உட்கார்ந்துருது, அதுல தேனை அப்படியே உறிஞ்சுது, அதனால சந்தோஷம் அடைந்து அப்படியே இசை பாடுதான். மிளற்றுதல் என்றால் இசை பாடுகிறது. மிளற்றும் குடவாயில், இந்த குடவாயில இது இந்த தலத்துடைய பெருமை, இறைவனுடைய பெருமை, தலத்துடைய பெருமை. இங்க குடவாயில் நீடலார் கோயிலே,
நல்ல நீண்டு உயர்ந்த, நீடலார்னா நீண்டு உயர்ந்த கோயிலை உடைய இந்த கோயிலே கோயிலாக நிகழ்ந்தீரே என்று தலத்து பெருமையையும் சேர்த்து இங்க அழகா சொல்லிட்டார். அடுத்து கொங்கு ஆர்ந்த பைங்கமலத்து அயனும், பைங்கமலத்து அயன், பைங்கமலம்னா அழகான தாமரை மலர், அதிலே இருக்கக்கூடிய பிரம்மன், கொங்கு ஆர்ந்தன நல்ல தேனை பிழிற்றக்கூடியதான பசுமை பசிய அழகான அந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கும் அயனும், குரலாய் நிமிர்ந்தானும், முதல்ல குள்ள வடிவா வந்து மகாபலி என்ற மன்னனிடம் யாசகம் கேட்பதற்காக இங்கே குள்ள வடிவமாக வந்து, பின்பு நீண்ட நெடிய மாலாக வந்த அந்த திருமாலுடைய அவதாரமாக வந்தது. வாமன வடிவம், வாமனம்னா புள்ள வடிவம். இப்ப குரலாய் நிமிர்ந்தானும், ரெண்டு பேரும் பிரம்மனும் திருமாலும் அங்காந்து தள்ளாட அழலாய், ரெண்டு பேரும் இங்கேயும் அங்கேயும் பாக்குறாங்க, முடியையும் அடியும் பார்க்கலாம், அவங்களால முடியல, அங்காந்து காண முடியாத அளவிலே தள்ளாட அழலாய் நிமிர்ந்தீர். இன்னைக்கு இப்ப கார்த்திகை மாசம் இப்ப பார்த்தது அதுதான், அழலாய் நிமிர்ந்தீர். அது வரைக்கும் ஒரு புராணம். அடுத்து இலங்கைக்கோன் தங்காதன் இருக்கு, தம் கூட்டல் காதல், தங்காதன் இலங்கைக்கோன் அந்த ராவணனுக்கு சொல்லப்படுது. ஏன்னா இந்த 8வது பாட்டு ராவணனுக்கு தான். இதுலயே இதையும் சேர்த்து வச்சுட்டாரு. 9வது பாட்டு ஏற்கனவே மிஸ்ஸி இல்ல. சரி, தம் காதன் மா முடியும் தாழும் அடர்த்தீர் அப்படின்றார். அப்ப இந்த ராவணனுடைய பெரிய முடி, மாமுடி, அப்ப அதையும் இந்த தாளும் அவருடைய அடியையும் ராவணனுடைய 10 தலையையும் அவருடைய கால் அசையவே முடியாது, அந்த அளவுக்கு தாளும் அடர்த்தீர். அப்படிப்பட்ட வீர செயல் அது இறைவனுடைய பெருமைக்கு. ஏன்னா ராவனுடைய சிறுமையும் இறைவனுடைய பெருமையும் இங்கே கூறப்படுகிறது. இந்த 8வது பாடல் ரொம்ப மேலான ஒன்று, எல்லாத்திலையும் தந்துருவார் ராவணனை பத்தி. அப்படிப்பட்ட குடவாயில் பங்கு ஆர்ந்த கோயிலே, பங்கு ஆர்ந்தன்னா இந்த குடவாயில் என்ற தலத்திலே இருக்க பகுதியாக இருக்கக்கூடிய, பங்கு ஆர்ந்தன ஒரு பகுதியாக, பொதுவா ஒரு ஊருனா அதுல நடுவுல கோயில் இருக்கும், அதத்தான் இங்க பங்கார்ந்த கோயிலே கோயிலாக பரிந்தீரே. பரிந்தீர் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அந்த பரிந்தீர் என்ன, பரிவு அப்படின்னா அறம் உரைத்தல். இங்க இருந்து உயிர்களாகிய நாம் பக்குவம் பெற வேண்டும். ஏன்னா ராவணனை சொல்லியாச்சு 8வது பாட்டு. அது ஆணவ மலத்தை அப்படியே நீக்குதல், அடக்குதல். அப்ப நம் போன்ற உயிர்களுக்கு தான், ராவணனுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு நம்ம படிக்கிறோம்னா நமக்கு தான். அப்ப அறம் உரைத்தல், பரிந்தீர் என்றது அறம் உரைத்தல். இந்த கோயிலையே கோயிலாக கொண்டு அறம் உரைத்தீர். அடுத்து 9வது பாடல் இங்கே நமக்கு நம்முடைய தவக்குறைவு கிடைக்கவில்லை. அடுத்து 10வது பாடல தூ சார்ந்த சாக்கியரும், தூ சார்ந்த அப்படின்னா தூசு, தூசு ஆர்ந்த சாக்கியர். தூசுனா ரொம்ப அழுக்கு ஏறிய அந்த உடை, அழுக்கேறிய உடைய. ஏன்னா அவங்க குளிக்க மாட்டாங்க, உடைய மாத்த மாட்டாங்க. இது சமணர்களுக்கும் சொல்லுவாங்க, சாக்கியருக்கு இங்க சொல்லப்படுது. அழுக்கேறிய உடையை கொண்ட சாக்கியர் தான் புத்தர்கள். அடுத்து தூய்மை இல்லா சமணர். சமணர் எப்பவுமே குளிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா உடம்புல இருக்க பூச்சியெல்லாம் செத்து போகுமா, அதுக்கு காரணமா இருக்கக்கூடாது. இதையெல்லாம் கொல்லாமைன்னு சொல்லிக்கொண்டு கொல்லும் தொழிலை புரியும் அமணர் என்று நம்முடைய அப்பர் பெருமானுடைய வரலாற்றிலே நம்ம பார்க்கலாம். அப்ப தூசார்ந்த சாக்கியரும் தூய்மை இல்லா சமணரும் இயேசு ஆர்ந்த புன்மொழி நீத்து. அவர்கள் சொல்லக்கூடியது அவருடைய புன்மொழி அப்படின்னா புண்மையான, ரொம்ப கீழான அந்த சொற்களை எல்லாம் நீக்கி, நீத்துனா நீக்கி, நீக்கி எழிற்கொண் மாட குடவாயில் ஆச்சாரம் செய் மறையோர். நல்ல ஆச்சார அந்த ஒழுக்கத்திலே, நல்ல ஒழுக்கம், அந்தன ஒழுக்கத்திலே தூய்மையாக இருக்கக்கூடிய ஆச்சாரம் செய் மறையோர் அளவில் குன்றாது அடி போற்ற தேசு ஆர்ந்த கோவில்.
நல்ல ஒளி மிகுந்த கோவில், அதனையே கோயிலாக சேர்ந்தீரே. நல்ல ஒரு அருமையான பாட்டு. அந்த சாக்கியரையும் சமணரையும் சொல்லிட்டு இவங்களுடைய புன்மொழிகளை எல்லாம் நீர்த்துட்டு இங்கே அந்தணர்கள் அவருடைய ஒழுக்க நெறி தவறாமல் இருந்து வழிபடக்கூடிய நல்ல ஒளி பொருந்த கோயிலையே கோயிலாக கொண்ட இறைவன் எம்பெருமான் என்பதை அழகாக சொல்லிட்டார். அடுத்து 11வது பாட்டுல நளிர் பூம் திரை மல்கு காளி. இப்போ காளி சீர்காழியுடைய பெருமையை சொல்றார். நளிர் பூந்திரை மல்கு, நல்ல குளிர்ச்சியான நீர், அதனால் சூழப்பட்ட இந்த சீர்காழி அம்பதி, அதுல உள்ள திரை மல்கு காளி, சீர்காழியில் உள்ள ஞான சம்பந்தன். அந்த ஞான சம்பந்த பெருமான் குளிர்பூங் குடவாயில் கோயின் மேய கோமானை, இங்க அழகான இந்த குடவாயில் இந்த கோயிலிலே வீற்றிருக்கும் இறைவன் எம்பெருமான், அந்த இறைவனை எம்பெருமானை ஒளிர்பூ தமிழ் மாலை, தமிழ் மாலை நல்ல அழகான வார்த்தையா கூட, தமிழ் மாலையாக இருக்கக்கூடிய ஒளிர்கின்றனா இந்த பாடலை பாட பாட நம்ம அந்த பொருளை உணர உணர எப்பேற்பட்ட மன அழுக்குகள் எல்லாம் நமக்கு நீங்குகிறதே. யோசிச்சு பாருங்க. அதத்தான் இங்க ஒளிர், ஆனா ஒளிர் என்பது நல்ல விளங்கி தோன்றக்கூடிய தமிழ் பூ மாலை, ஒளிர் விளங்கும் தமிழ் பூ மாலை, ஒளிர்பூம் தமிழ் மாலை உரைத்த பாடல் இவை வல்லார். அல்ல, வல்லார்னு ஒரு வார்த்தையை நிறைய இடங்களை போடுவார். இதை சொல்றதுக்கு யாருக்கு வலிமை அப்படிம்பார். வலிமை என்பது வாய் வார்த்தைகளால் சொல்வதா அல்ல, உணர்தல். இன்றைக்கு சுவாமி நமக்கு திருவருள் கூட்டி இருக்கிறார். இத்தனை பேருமாக சேர்ந்து இந்த திருமுறை, இந்த 2ஆம் திருமுறை ஞானசம்பந்த பெருமான் அருளியது. இதனை பொருளோடு சிந்திப்பதற்கு இந்த அப்பர் அருள்நெறி மன்றம், அதை சார்ந்தவர்கள், இந்த சாந்தாம்மா, இன்னும் இந்த கோமல் ஐயா, இவங்கெல்லாம் சார்பு, இவங்கெல்லாம் சேர்ந்து இதை ஏற்படுத்தி கொடுத்து அடியேறியும் ஒரு பொருளாக கொண்டு இந்த நூல் வழியாக இவ்வளவு நேரம் நம்ம 1.5 மணி நேரம் சிந்திக்கிறதுக்கு கொடுத்தாரே இறைவன் திருவருள் குருவருள் கூட்டி வைத்தது பாருங்க. அதுதான் வலிமை, அதுதான் வல்லார், இதுதான் வினை. நான் நல்வினை பயன் இருந்தால் இதனை நாம் உணரலாம். இவ்வளவுதான் இந்த வல்லார். வல்லார்ன்றது இதுதாங்க. நம்முடைய நல்வினை பயன் கூட்ட இப்படி கேட்பதற்கும் சிந்திப்பதற்குமாக வைத்த அதைத்தான் இங்கே ஞானசம்பந்த பெருமான் வல்லார் பாடல் இவை வல்லார். அப்படி வலிமை உடையவர்களுக்கு என்ன பயன் என்பதை சொல்கிறார் பாருங்கள். தளர்வு ஆன தான் ஒழிய, தளர்வான தான் என்ற மாத்திரத்தில் இங்கே துன்பங்கள் நிறைய இடங்கள்ல நம்ம இடரினும் தளரினும் அதுலாம் தளர்வுன்னு ஒரு சொல் வருது. இப்ப நேரம் கருதி நான் ரொம்ப அதை சொல்லல. தளர்வுனா என்ன, இடர்னா என்ன, இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தளர்வு எதுல வருது? அப்ப நம்ம தளர்வில்லாத மனமும் நமக்கு அபிராமி பட்டர் அழகா சொல்லுவார். அப்ப தளர்வு எதுல வருது? உடம்புல ஒரு தளர்வு வரும், உள்ளத்துல ஒரு தளர்வு வரும், உயிர்ல ஒரு தளர்வு வரும். இப்ப இந்த தளர்வான தான் ஒளியன்ட்டார், அழகான வார்த்தையை கொண்டு போட்டார். இது நம்ம வினைக்கு ஈடாக வரும். இது எல்லாம் ஒளிதல். அந்த தளர்வில்லாத மனம் வேண்டும், தளர்வில்லாத உடல் வேண்டும், தளர்வில்லாத அந்த உறுதி மனப்பான்மை நமக்கு வேண்டும். தன் தருவது யார்? இறைவன். தளர்வானதான் ஒழிய தகு சீர் வானத்து இருப்பாரு. தளர்வுகள் நீங்குவது மட்டுமல்ல, துன்பங்கள் நீக்குவது மட்டுமல்ல, தகு சீர், இது ஒரு வினைத்தொகை. தக்க, தகுகின்ற, தகும், சீர் மேலான அந்த தன்மையை தகு சீர் வானத்து இருப்பாரே. வினைத்தொகை, முக்காலத்துக்கும் உரிய வினைத்தொகை. அந்த துன்பங்கள் நீங்குவது மட்டுமல்ல, மேலான இன்பத்தையும் அடைவார்கள் என்று அழகான பலச்சுறுதியாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார் திரு ஞானசம்பந்த காளி பிள்ளையார். ஞான போனகர் வியாபக அறிவு கொண்டு உயிர்களாகிய நாம் உய்வு பெற வேண்டும் என்ற பெருங்கருணை கொண்டு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் பட்டியலிட்டு நாம் கேட்டு உள்ளத்தில் இருக்கும் அறியாமை என்ற இருள் நீங்கி மேலான ஒளி வெள்ளத்திலே ஒளியான இறைவனை கண்டு வணங்கி துதித்து சதா காலமும் இறை நினைவிலே வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அடியேனையும் ஒரு பொருளாக கொண்டு இங்கே உங்கள் முன்பாக நிறுத்திய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும்
கேட்டு மகிழ்ந்த அனைத்து அடியார் பெருமக்களின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதீபதே, ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி நன்றி நன்றி. நன்றிமா. நன்றிமா. நன்றி 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 நன்றிமா. நன்றி. நன்றிமா. மகிழ்ச்சி அம்மா, மிக மிக மகிழ்ச்சி. மிகவும் விரிவாக எடுத்து வைத்தீர்கள். ஒரு சிறிய பையனாக தான் தோன்றுச்சு. நல்ல ஒரு அகன்ற விளக்கங்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதுல 54, இப்ப இன்னைக்கு 58வது திருப்பதி அம்மா முடிச்சிருக்காங்க. இந்த 54 இதுல இருந்து எல்லாமே காந்தாரத்துல தான் இருக்கு. அதாவது திருப்புகழி, திருவார்ந்த கோயிலே கோயிலாக திகழ்ந்தீரே, அதுபோல 55ல தளிச்சங்கை கோயிலே கோயிலாக தாழ்ந்தீரே, அப்புறம் 56ல மங்குள் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே என்று சொல்லி அது இது முதல் 2வது தளிச்சங்காடு, அடுத்தது திருவிடம்பரத்தூர், அப்புறம் நல்லூர் மணமல்கு கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே, அப்புறம் இப்போ குடவாசல் நிலவ வாழும் கோயிலே கோயிலாக நின்றீரே என்று இறைவன் அந்த கோயில்களிலே வீட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை விழித்து சொல்லக்கூடிய பாடல்களாக இது அமைந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தோம்னா, இது பல்வேறு காலகட்டங்களை பண்ணது. ஒரே வரிசையா ஒரு 5 கோயிலை இப்படி பாடிட்டு போனார்ல, அதை போல இறைவனையே விழித்து இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கோயிலில் நிலை பெற்றிருக்கிறீர்களே என்பது சொல்வதாக அப்படி அமைந்திருக்கிறது. இது ஒரு புதுமையா இருக்கு, என்ன காரணம் தெரியல. ஆனா காந்தாரப்பனில் வரிசைப்படுத்தும் பொழுது இது வரிசையாக இந்த பாடல்களை நன்றாக இதை சிந்தித்து தான் அவர்கள் பெரியோர்கள் வரிசைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அடுத்தது நிறைய விளக்கங்கள். ஒரே ஒரு சந்தேகமா, இப்போ இந்த திருப்பதிகங்களுக்கு பொருள் எழுதின ஆச்சாரியர்கள் நிறைய பெரியோர்கள்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? அரணை வடிவேல் முதலியார், முத்துமாணிக்க வாசகர் முதலியார், அப்புறம் குருசாமி தேசிகர், அப்புறம் இவர் நிறைய பெரியோர்கள்லாம் முன்னார்ந்த எல்லாம் எழுதியிருக்காங்க. எழுதும்போது அவர்கள் தத்துவத்தை பொருத்தி எழுதலை. எல்லா இதுலையும் தர்மபுரம் உரையா இருக்கட்டும், வேறு உரைகளாக இருக்கட்டும், தத்துவங்களை பொருத்தி உரைக்காம என்ன அங்க ஞானசம்பந்த பெருமானால் என்ன காட்சிப்படுத்தப்படுகிறதோ அதற்கான பொருள் விளக்கம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. இப்பொழுது இந்த போக்கு என்னன்னா, 1991 அப்புறம் திருவாவடுதுறை ஆதீனம் குருமகா சன்னிதானம் 23வது குருமகா சன்னிதானத்தின் கொடையாக தத்துவங்களை நாம் அதிகமாக கற்றுவிட்டதால் இந்த தத்துவங்களை கொண்டு போய் பொருத்தி 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 இந்த திருப்பதிகங்கள்ல பார்க்கும்போது ஒரு பாடல்ல வெவ்வேறு விதமாகவும் இந்த தத்துவத்தை சொல்லலாம். ஒவ்வொருத்தங்க தத்துவங்களை எந்த அளவுக்கு, நான் ஒரு அளவுக்கு கற்றிருப்பேன், நீங்க ஒரு அளவுக்கு கற்றிருப்பீங்க, இன்னொருத்தர் தொடக்க நிலையில இருப்பாரு, நம்மளோட உச்ச நிலையில இருப்பாங்க. அதே பாடலுக்கு வெவ்வேறு வகையாக இந்த தத்துவத்தை பொறுத்தினால் இந்த பாடல் மாறும். அங்க ஞானசம்பந்த பெருமான் என்ன கொடுத்திருக்கிறாரோ, கொடுக்க வந்தாரோ, அதிலிருந்து பிறழ்வதாக அமைந்தவுடன் மிகவும் ஒரு அஞ்சத்தக்க நிலை இது உருவாகி இருக்கிறது. எந்த உரை நூலில் வேணாலும் பாருங்க, தத்துவார்த்த கருத்துக்களை உள்ள பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா? நெறி நீர்மையர் நீள் வானவர் நிறையும் நிறைவாகி அறிநீர்மையில் அறியும் அவருக்கு அறியும் அறிவரலி குறிநீர்மையர் குணமார்தரு மனமார்தரு அப்படின்னு சொல்லி இந்த இடும்பாவனத்தெல்லாம் பாடுவார். அதே போல தத்துவத்தை அப்படியே பொருத்தி அந்த ஆச்சாரியர்களாலே பாடப்பட்ட அந்த பாடல்களுக்கு நம்ம அந்த தத்துவ விளக்கங்களை கொடுத்தா நன்றாக இருக்கும். இது பொதுவாக இது என்ன இறைவனோட பரத்துவம், அந்த கோயிலோட நிலைமை, அங்கே எப்படி பெருமான் வீட்டிருக்கிறார், அவருடைய அட்டவீரட்ட அந்த குறிப்பு, அடிமுடி தேடிய படலாம், விடமுண்ட படலாம், அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுத்தது, கங்கையை சூடியது, இன்னும் அதிலெல்லாம் தத்துவங்கள் இருக்கு. அந்த ஒவ்வொரு புராண செய்திகளையும் விரிச்சு பார்த்தீங்கன்னா, வாழ்வியலுக்கு தேவையாக இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய உயிர்களை இறைவனை நோக்கி ஏற்ற முறையிலே செலுத்தக்கூடிய பெரிய ஞான செய்திகளை உரையாளையோ எழுத்தாளையோ கொடுத்தா அவங்க புரிஞ்சிக்க மாட்டான்னு சொல்லி பெருமான் புராணங்களாகவே நிகழ்த்தி இருக்கிறார். அது ஒரு விதமா இருக்கட்டும். இப்ப அதனால இந்த தத்துவங்களை அதிகமாக பொருத்த வேண்டாம் என்பது என்னுடைய ஒரு கருத்து. நான் அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்ல ஒரு சபையில ஒரு விவாதத்துக்காக ஒரு பொருளாக இது வைக்கிறேன். அதே போல நிறைய தத்துவத்தை நம்ம பொருத்தினோம்னா, அந்த ஞானசம்பந்தர் என்ன நினைச்சு அதை எழுதினாருன்னு அவருக்கு தான் தெரியும், இறைவனுக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஞானத்துக்கு தக்கவாறு அது பொருள் மாறி போகுங்கிறது. இப்ப இந்த இதுல முதல் பாடல்ல அது எனக்கு ஒரு சந்தேகம் கலைவாழும் அங்கையீர் அது சொல்லிட்டீங்க. கொங்கையாரும் கருங்கூந்தல் அலைவாழும் செஞ்சடியிருக்கும் போது அந்த கொங்கு என்று அங்க பிரிச்சு அப்புறம் ஆறும் என்று பிரிக்கிறீங்க. கொங்கையாரும்னு தான் அதுல இருக்கு. அந்த பதம் பிரிக்காததுல கொங்கையாரும்னு இருக்கு. கொங்குன்னு பிரிப்பதற்கு அதுல இடம் இருக்குதா? அது ஏன்னா ஐன்ற ஒரு சொல்லு அங்க பொருள் இல்லாம போகுது.
அதனால ஐநா அழகு, ஐநா அழகு, அழகு அதுதான் இங்கே பொங்குனா வந்து மனம். பொங்கு ஐ ஆறுங்கிறது பதிலா அந்த அம்பிவை கங்கையை தானே குறிக்கிறாரு. இப்போ வந்து கருங்கூந்தல் அலைவாழும் என்ற கருங்குந்தலை உடைய, ஏன்னா பெருமானுக்கு கூடிய வரையிலும் வந்து கருங்கூந்தல் வந்து சொல்லலை, எல்லாமே வந்து ஒளிர் சடை அப்படிதானே வந்து நிறைய இடங்கள்ல சொல்றாங்க. அவருடைய சடாமுடியை வந்து சொல்லும் பொழுதே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒளிர் சடை, பொற்சடை, செஞ்சடை, மின்னார் சடை, பவளச்சடை இப்படி எல்லாம் தான் சொல்லப்படுகிறது. கருங்கூந்தல்னு பெருமானுடைய கூந்தலை வந்து பொதுவாக எனக்கு நான் அறிந்த வரையில அதிகமாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், எல்லாமே கட்டணும்னு நம்ம சொல்ல முடியாது. இதுல வந்து கலைவாழும் அங்கையர் கொங்கையாரும்னா தனபாரங்களை, அழகிய தனபாரங்களை வந்து கொண்ட கரிய கூந்தலை உடைய கங்கையாள் என்று சொல்லி அப்படி பொருள் எடுக்கலாம் என்று என்னுடைய கருத்து. நான் வந்து தமிழ் வந்து முறையாக கற்கவில்லை, அப்படி தோன்றுனுச்சு. அது சரியா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். சிவ சிவ. இல்லைங்கய்யா, அது வந்து நமக்கு இதுலயே நமக்கு கொடுத்திருக்காங்க. கொங்கு கொங்கு ஐ தர்மபுரம் முறையில அதை கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் ஏன் இப்படி கொடுத்தாங்க, ஏன் அப்படி போய் பிரிக்கிறாங்க, ரொம்ப சிரமப்பட்டு பிரிக்கணும். ஏன்னா அம்பிகை, அதாவது கங்கையை தானே சுட்டுது, அது பெண்ணு தானே, ஏன் பிரிக்க கூடாது? அழகிய வந்து தனபாரங்களை உடைய கரிய கூந்தலை உடைய அலையாகிய கங்கைன்னு ஏன் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அது ஒரு இது வந்துச்சு. அடுத்தது வந்து இந்த படியார்ந்த ஒரு சொல்லி 2வது இதுல வருது இல்லையா, படியார்ந்தங்கிறதுக்கு வந்து படிகள் உள்ளங்கிறது சாதாரணமா ஒரு ஆலயத்துல படிகளுடைய அமைப்பை போய் ஒரு பாடி இருப்பாரான்னு சிந்திக்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து அதுவும் என்னன்னா, குடியார்ந்த மாமறையோர் குழாவி ஏத்தும் குடவாயில் அவர்கள் வந்து மகிழ்ந்து இறைவனுடைய பரத்துவத்தை எல்லாம் போற்றி பரவி ஏத்தக்கூடிய அந்த குடவாயில உள்ள படியார்ந்தன்னா உயிர்களை படிமுறையிலே இறைவனை நோக்கி செலுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கக்கூடிய கோயிலே கோயிலாக மகிழ்ந்தேன் என்ற அது சரியாக. ஏன்னா தர்மபுரம் உரைன்னா நான் உரைநூல் நம்ம வந்து பார்க்கணும், கண்ணே தெரியாதவங்களுக்கு அவங்க ஒளியை காமிச்சவங்க. கொஞ்சம் அப்படி அதோட கொஞ்சம் நன்றாக இருக்குது இந்த பொருள். வெறும் படியை போய் மேலே ஏறக்கூடிய படி, நான் குடவாசல் கோவிலை வந்து திருப்பணி பண்ணுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, படியில ஏறி தான் போகணும். ஆனா அதை போய் சொல்லியிருப்பாராங்கிறது ஒரு சந்தேகம், வேற ஒண்ணும் இல்லை. இல்ல இது படியார்ன்றது இது மாடக்கோயில். மாடக்கோயில் இல்லாம படிமுறையில வந்து நம்ம இப்படிதானே சேர்க்கணும். இவங்க வந்து மாமறையவர்கள் வந்து இறைவனை போற்றி பரவி ஏற்கிறாங்க. படியார்ந்தன்னா அந்த வழிபாட்டின் மூலம் என்னன்னா உயிர்களை ஏற்ற முறையில தவநெறிகளை செலுத்தக்கூடிய அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல 2 பாடல்ல வந்து மறைகளை இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 பதிகத்திலுமே மறையோர்கள் மிக வெகுவாக போற்றப்பட்டிருக்காங்க. ஒரு திருப்பதிகத்துல அடியார்களையுமே ஒரு திருப்பதிகத்துல சொல்லியிருக்காங்க. இந்த 5 திருப்பதிகங்கள்லையுமே, அதுவும் வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நேரத்தில் அவர் போயிருக்காரு. வரலாற்று முறையில் வந்து பார்த்தோம்னா மறையோர்கள் வந்து எல்லா திருப்பதிகத்திலையுமே வந்து அது ஒரு சிறப்பு. இதுலேயே வந்து 2 ஆசிரங்கை மறையோர் அளவில் குறையாது அடி போற்று, குன்றாது அடை போற்றெல்லாம் அப்படி சொல்லியிருக்காங்க. அப்புறம் மிக மிக சரி, காந்தாரத்துக்கு நல்லா இன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு கருத்து சொன்னீங்கம்மா. நான் அப்படி சிந்திக்கல. ஒரு அற்புத நிகழ்வை வந்து நிகழ்த்தியது. அப்புறம் எதிர்விகளை வந்து அவர்களுடைய ஆற்றலை வீழ்த்துவது, அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, இப்படிப்பட்ட பாடல்களாக கருத்துக்களை அமைந்த பாடல்களாக இருக்கும் என்று வந்து ஒரு புதிய சிந்தனை இன்றைக்கு கொடுத்தீர்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சியான இதுமா. அப்புறம் எல்லாம் சிவம், இந்த வியாபக அறிவு, இது எல்லாமே சொன்னீங்க. ஈசனை உணரும் திறம் முதல் பாட்டுக்கே சொன்னீங்க. எங்கும் சிவசக்தி இங்கும் திருமேனி, அதுதான் அந்த இயற்கை எழிலெல்லாம் வந்து எதற்கு கொடுக்குறாருன்னா எல்லாவற்றிலையுமே வந்து வியாபக அறிவு இருந்ததால் அவர்கள் அது எல்லாவற்றிலுமே பெருமானை காணக்கூடிய அந்த ஆற்றல் பெற்று இருந்தார்கள். அதனாலதான் அங்க எங்கே வந்து அங்க பூஜை புனர்கம் இதெல்லாம் நன்றாக சிறப்பாக நடக்குதோ அங்க சக்தி வெளிப்பாடாக அந்த இயற்கை எல்லாம் இருக்கும் என்பது அது ஒரு பயனாக அதை வந்து மிகவும் சிறப்பாக அதை எடுத்து சொன்னீங்க. அந்த செடியார்ந்தன்னு சொல்லி அந்த இது சொல்றோம்ல, முடைநாற்றம் உடையன்னா அந்த மனம்ங்கிறது வந்து இறைவன் வந்து நமக்கு வந்து உலகியல் மக்களுக்கு மனம். இப்ப நமக்கே வந்து அது துர்நாற்றமா இருக்கு. அதே வந்து காக்கா கழுகுலாம் போய் மிக மிக வந்து மகிழ்ந்து சாப்பிடுதில்ல, நாய்கள்லாம் இதை போல வந்து பிராணிகள்லாம் அதற்கு வந்து பிடிக்குது பாருங்க. இதுதான் பெரிய நமக்கு ஒரு ஆச்சரியம். இறைவனோட மாயா காரியத்தை ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. செடியார்ந்தங்கிறது அது நல்ல கருத்து தான். அதே போல அந்த ஊன் இருக்கக்கூடியதுன்னு பல இடங்கள்ல வந்து குறிச்சிருக்காங்க. இங்க வந்து செடியார்ந்தன்றதுயா அவனுடைய தன்முனைப்பு தானே. அத நான் அவன் ரொம்ப விளக்கமா சொல்லல. ஏன்னா எந்த தலை நானே பிரம்மம் என்றதோ அந்த தலை. அப்ப அது செடியார்ந்தன்றது ஆணவ அந்த இழிவா பேசுது. அதனால இந்த தலையை கிள்ளி அங்க பைரவத்தை சொல்றது அங்க புராண வரலாறு அது வருது. சிவ சிவா, மிக மிக ரைட்டு.
இந்த உலகம் என்று சொல்லும் பொழுது உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றம். நீங்க வந்து பொதுவாக அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான கருணைங்கிறது வேற, உலகம் என்பது உயர்ந்தோர் மாற்றேன்னு அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா? அதனால வந்து நெறியில் வந்து வரக்கூடிய அளவுக்கு பக்குவம் உடைய அந்த அடியார்களுடைய அந்த வினைகளை, ஏன்னா பொதுவாக எல்லா உயிர்களையும் உலகில் இயற்றி அந்த வினைகளை இன்ப துன்பங்களை ஊட்டி பக்குவப்படுமாறு அந்த வினைகள் தானாக அந்த அந்தந்த தெய்வங்களால வந்து செயல்படுத்த வேண்டும் தத்துவம். இந்த இடத்துல வந்து உலக ஒன்று ஏந்தி வெண்டலை ஏந்தி ஒன்று பலி தெய்வம்னா பக்குவமுடைய ஆன்மாக்களுக்கு, சிவதவ நெறியில் செல்லக்கூடிய ஆன்மாக்களுக்கு அவர்களுடைய வினைகளை வந்து ஏற்பதற்காக என்று அந்த ஒரு பொருள். அதாவது மனம்லாம் அடியவருக்கு அருள் செய்வதெல்லாம் உலகெல்லாம் பலி தெரிந்தது உண்பிலான்னு அங்கே இளமையங்கொன்றில் சொல்லியிருக்காருல. மனத்தில் தன்னை யார் உலக விட்டு வாழ்கிறார்களோ அந்த அடியார்களுடைய வினைகளை தீர்க்கிறாருங்கிறாரு. இங்க திருத்துருத்தியில தொண்டர் தம் அருத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பது அன்றியும் என்று சொல்லி எங்க சொல்றாரு. அதனால இதை வந்து என்னன்னா, இந்த உலகம் என்பதை வந்து நம்ம உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுக்குங்கிறது அது பொதுவு. இங்கே வந்து நம்ம வந்து ஆச்சாரியார் சொல்லும்போது சிறப்பாக இறைவனை நாடி செல்லக்கூடிய அந்த சிவதவ நெறியிலே இறைவன் ஒருவர் தான் என்று உணர்ந்த அப்படின்னு சொல்லி அந்த 4வது பாடல்ல நெறியாரும் கோயிலேன்னு சொல்லும் பொழுது குடவாயில்ல வந்து நெறியாரும்னா அந்த சிவதவ நெறியிலே உயிர்களை வந்து செலுத்தவல்ல அந்த ஞானத்தை அருளை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட குடவாயில் என்றால் அது வந்து சிறப்பாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறது. மிக மிக எல்லாமே நிறைய இருக்கு, அட்ட விரட்ட இதெல்லாமே இருக்கு, இயற்கை எல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து எல்லாமே எங்கும் திருமேனி, எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம், எங்கும் சிவமா இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவன் திரு அருள் தன் விளையாட்டு. அந்த பாடலுக்குள்ள கருத்து தான் நீங்க அழகாக அங்க எடுத்து செய்தீர்கள். மிகவும் வந்து எல்லாமே புராண செய்தி எல்லாமே மறைபொருளாக நேர்பொருளாக எல்லாம் இருக்கு. மறைபொருளாகவும் அதெல்லாம் நீங்க சிறப்பாக வந்து எல்லாமே வந்து இந்த கங்கையை சூடியது, அப்புறம் பெரிய சூடியது எல்லாமே வந்து மழுவுக்கு எரிக்கு எல்லாத்துக்கும் மிக மிக சிறப்பாக தனித்தனியாக அந்த விளக்கம் எல்லாம் வந்து சொன்னீர்கள். நான் வந்து தமிழ் வந்து முறையாக படிக்கல, ஏதோ என்னோட ஐயப்பாடை தான் உங்கள்கிட்ட நான் தெரிவித்தேன். நான் சொன்ன கருத்தை நிறைவான கருத்து என்று நான் வந்து சொல்லவில்லை. இந்த தத்துவத்தை அதிகமாக இப்போ நிறைய பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அது தேவையில்லை. இங்க வந்து அவர் ஒரு குழந்தை, நம்ம உலகியல் நோக்கில் குழந்தை, ஆனால் பெரிய ஒரு பரஞானி, அப்படி வியாபக அறிவு உடையவர். ஆனால் உலகியல் மக்களுக்காக தான் இறங்கி வந்து தான் என்ன காட்சிப்படுத்தப்படுகிறதோ அந்த ஆலயத்தை பார்த்து, அந்த ஊரை பார்த்து, அங்கே இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் பார்த்து, அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானுடைய பரத்துவம்னா பொது பரத்துவங்கள்ல தான் எல்லா ஆலயங்களையும் ஏற்றி சொல்றாரு. இங்கே வந்து தங்கியிருக்கிறார், இங்கே தங்கியிருக்காருன்னா வேறு ஆலயத்தில் இல்லைன்னு இல்லை. அங்கங்கே போகும்போது வெவ்வேறு ஊர், இப்பொழுது ஊடக தொடர்பு கிடையாது, வேறு தொடர்பு கிடையாது, தனித்தனியாக ஒவ்வொரு ஊர் இருக்கும். அங்கே இருக்கும் பொழுது அங்கே உள்ள மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தும் போது கைலை மலையில் இருக்கக்கூடிய பெருமான் தான் உங்க ஊர்ல விட்டு இருக்கிறாரு, அவருடைய தன்மைகள்லாம் இது உங்களுக்கு அருள்வார் என்று இப்படிதான் வந்து ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தத்துவத்தை அதிகமாக பொருத்தி பார்த்தோம்னா தத்துவத்துல ஏற்றம் பல ஏற்ற முறையில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் வேறு வேறு முறையாக வந்து அப்படி. அது போல நான் ஒரு திருவாசக நூல் வந்து தத்துவார்த்தமா ஒருத்தர் நூல் ஒரு உரை எழுதியிருக்காரு. அதை படிச்சோம்னா இதை வந்து படிக்கவே கூடாதுன்னு நான் வந்து ஒரு காலத்துல அதை வந்து வச்சுட்டு நம்ம இயல்பாகவே வந்து திருவாசகத்தை கற்றுருவோம், இறைவனே கல்லாதமே கலைஞானம் வந்து கற்பிப்பாருன்னு சொல்லி அது ஒரு கருத்து நான் சொல்றேன். அது உங்களுடைய இது, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிறீர்கள், இதனால நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுக்காக நான் சொல்லலை, என்னுடைய கருத்தாக நான் அதை வந்து சொல்றேன். அதிகமாக அந்த தத்துவங்களை வந்து இங்க பொருத்த வேண்டாம். இதற்கு உடன்பாடான கருத்தை தத்துவ நூல்கள் இருந்து எடுத்து, அதே போல உமாதிசிவத்தோட அந்த பாடலை சொன்னீங்க பாருங்க, மிகவும் பொருத்தமா இருந்து அதே போல பாடல்களை எல்லாம் நம்ம சொல்லலாம் என்று சொல்லி மிக மிக சிறப்பான உரைமா நீங்கள் அடிக்கடி வந்து இதை வந்து உரையாற்றணும். அதிக நேரம் இன்றைக்கு அதிகமாக இருக்கு. முதல்ல 4 பாடல்கள்ல அதிகமான நேரம் எடுத்ததால